Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. அப்பா, இந்த கால வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பாதபிள்ளர் தாழ்த்தி ஒப்புடுகிறோம். நீர் எங்களோடு இடைப்படுவீராக. எங்களோடு பேசி கொண்டிருக்கிறோம் வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை நீர் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறபடியால் நன்றி ராஜா. ஆண்டவரே, உலகத்துக்கும் எங்களுக்கும், உலக தலைவர்களுக்கும் எங்களுக்கும், உலக மக்களுக்கும் எங்களுக்கும் எப்படி பாலம் அமைக்க வேண்டும், எப்படி நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அவருடைய சமாதானத்துக்காக எப்படி ஜெபிக்க வேண்டும், அவருடைய வெற்றிக்காக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதெல்லாம் எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்க போகிற தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களோட இடைப்படுவீராக நாமத்தை மையப்படுத்தி கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நாம் தயவுசெய்து அமர்ந்து கொள்வோம். இன்றைக்கு 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய அன்பின் மகனாகிய தீமோத்தேயுக்கு இதை எழுதுகிறார். தீமோத்தேயுக்கு எந்த ஆலோசனைகள் தர வேண்டுமோ அத்தனையும் பவுல் அப்போஸ்தலன் தருகிறார். ஆமென். ஆமாம். தீமோத்தேயு நன்றாய் வளர வேண்டும், தீமோத்தேயுனால் நடத்தப்படுகிற சபை நன்றாய் இருக்க வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் விரும்புகிறார். தேவஜனமே, உலகத்திலே அநேக நிறுவனங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. அதை விட அதிகமாக திருச்சபை வளர வேண்டும். ஆமென். திருச்சபை வளரும்போது மற்றவருடைய நலனுக்காக பாடுபடுகிற கர்த்தருடைய ஒரு நிறுவனமாய் வளர வேண்டும். இன்றைக்கு ஜெபிப்பது கூட எப்படி என்பதை பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய அன்பின் மகனாகிய தீமோத்தேயுக்கு சொல்லித்தரப்போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம். உலகத்திலே மக்கள் இருப்பார்கள். இந்த உலக மக்கள் சபையோட கனெக்ட் பண்ண முடியாமல் இருப்பாங்க. சில நேரம் கனெக்ட் பண்ண கிட்ட வருவாங்க. ஆமென். அந்த நேரத்தில் நம்ம எப்படி அவங்களுக்காக ப்ரே பண்ணணும் என்பதை அவர் சொல்லித்தர போகிறார். வாழ்க்கையில் பல பாடுகள் மத்தியிலே தன்னோடு கூட நடந்து வந்த தன் மகனாகிய தீமோத்தேயுக்கு பவுல் அப்போஸ்தலன் உறவுகளை பற்றி கற்றுக் கொடுக்கிற ஒரு புஸ்தகம், ஒரு மடல் என்பதை நாம் இதை சொல்லலாம். ஹல்லேலூயா. இந்த பவுலுக்கும் தீமோத்தேயுக்கும் உள்ள உறவு எந்த அளவுக்கு வளர்ந்ததென்றால் அவனை தன் மகன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்களே, ஊழியத்துக்கு என்று அழைக்கப்பட்டவர்களே, ஒன்று நமக்கு எப்போதும் உண்டு. நாம் பெற்ற பிள்ளைகள், நாம் பெற்ற ஆவிக்குரிய பிள்ளைகள். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை எப்படி தழுவிக்கொள்ளப் போகிறீர்களோ அப்படியே உங்கள் ஞான பிள்ளைகளை தழுவிக்கொள்ளப் போகிறீர்கள். ஞானத்தாய் ஞான தந்தை மாறப்போகிறோம், மாறிக்கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. தீமோத்தேயு பவுல் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கே தீமோத்தேயு கூட்டிகிட்டு போவாராம். எதுக்குன்னா, பவுலுடைய விசுவாசம் தீமோத்தேயுக்குள்ளே வர வேண்டும் என்று. இன்றைக்கி நிறைய குட்டி பசங்க, எங்கள் பிள்ளைங்களாம் ஸ்கூல் லீவில் உட்காந்துக்கிறானுங்க. மார்னிங் டிவோஷனில் எங்களுக்குன்னா பாஸ்டர் விபிஎஸ் முடிஞ்சிச்சேன்னு நீ கேட்கலாம். இல்லை, நான் எங்கெல்லாம் போகிறனோ அங்கெல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் விசுவாசம் பெருகும். பெருகுதா இல்லையாப்பா உங்களுக்கெல்லாம்? இல்லை? எஸ், பெருகும். Paul was doing something, Timothy was looking at that. நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ செய்யன்னு சொன்னால் நம்ம பசங்க செய்ய மாட்டாங்க. நான் என்ன பண்ணுறோன்னு அதை நீ பண்ணுனா பண்ணுவான். அதுதான் சீஷத்துவம். சரியா இல்லைங்களா? நான் சொல்கிறது ரைட்டா இல்லையா? ஆமாம். நம்ம என்ன பண்ணுறோமோ அதை பிள்ளைங்க பண்ணுறாங்க. அவங்க அண்ணா மியூசிக் அண்ணா வாசிக்கிறாரு. ஒரு 10 நாள் கீபோர்டு எடுத்து செட் பண்ணுறாங்க. 11ஆவது நாள் அவங்களும் வாசிக்கிறாங்க. ஆமென். நம்ம மைக் எடுத்து பேசுகிறோம், பாடுறோம். நம்ம இல்லாத நேரத்தில் நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க? மைக் எடுத்து பேசுகிறாங்க, பாடுறாங்க. இந்த முறை விபிஎஸ்ல ஒரு அம்மா மைக் எடுத்து பேசுகிறாங்க. அவங்க பொண்ணு கேபிள் இல்லாத மைக் வச்சுன்னு அது ஏதோ பேசுது. பார்த்தீங்களா அதை நீங்கள்? அவங்க அம்மா போகிற வரைக்கும் அது கூட நின்று இருக்குது. அவங்க போயிட்ட பிறகு அதுவும் அந்த மைக் எடுத்துகிட்டு போய், காலி மைக் எடுத்துகிட்டு போய் ஸ்டாண்டில் வைக்கிறது. இது எதை கொடுக்குதுன்னா, டிசைபிள்ஷிப் இஸ் இன்டென்ஷனல். ஆமாம், நான் சீஷர்களை உருவாக்குறேன் என்று போல்டாக செய்யணும். ஏன்ப்பா இந்த தம்பிங்க வந்துக்கிறாங்க, அவர்களை நான் சீஷராக உருவாக்குகிறேன், அதுக்காக தான் கூட்டின்னு வந்துக்கிறேன். ஏன் அவங்க கூட டீ சாப்பிட்றீங்க? நான் டீ சாப்பிட்றேன், அவங்க கூட டீ சாப்பிட்றேன், அவங்க கூட லஞ்சு சாப்பிட்றேன். அவர்களை சீஷர்களாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக. திஸ் இஸ் இன்டென்ஷனல். யூ நீட் டு டூ, யூ நீட் டு டீச் தெம். அந்த நேரத்தில் ஒரு பப்ளிக் வராங்க. அந்த பப்ளிக்கில் நீங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறீங்க, அவங்களுக்கு எப்படி வணக்கம் வைக்கிறீங்க, அதை அந்த புள்ள பார்த்து அவன் கற்றுக்குவான். உலகத்தில் பப்ளிக்கு மரியாதை கொடுக்காத பல வாலிப பிள்ளைங்க வளர்ந்து வர காலத்தில் நம்ம பார்க்குறோம். அவங்க பைக் ஓட்டுறது, இடிக்கிறது, கத்துறது, கலாட்டா பண்ணுறதுலாம். அந்த மத்தியில் நம்ம பப்ளிக்கு பெரியவங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்டை நம்ம புள்ள கற்றுக்கிட்டு அவன் வளர்ந்து வரும்போது அந்த தலைமுறைக்கு எப்படி இருப்பான்?
ஆசீர்வாதமாக இருக்க போகிறோம். நாம் சிறு குழுக்களாய் கூடி ஜெபிக்கிறதை பார்க்கிற நம் மகன்கள் நம் மகள்கள் அவர்களும் சிறு குழுக்களாய் கூடி ஜெபிப்பார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு சர்ச்சை முடிஞ்சதும் இந்த குட்டி பிள்ளைங்களாம் ரவுண்டாக உட்கார வச்சு ஒரு 1/2 மணி நேரம் செல் குரூப் நடத்துங்க. அவங்க இன்னைக்கு கற்றுக்கிட்டதை என்ன கற்றுக்கிட்டான்னு பசங்க சொல்லிட்டோம். நான் சொல்கிறத லிசன் பண்ணுங்கம்மா. பண்ணிவிட்டு என்ன நீங்கள் கற்றுக்கிட்டீங்களோ அதை உங்கள் அண்ணன்மார்கிட்ட சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஸோ இட்ஸ் இன்டென்ஷனல். சொல்லி தரப்போகிறார். என் மகனே நீ இதெல்லாம் கற்றுக்கணும் என்று சொல்லி தரப்போகிறார். பிறகு டிசைபிள்ஷிப் ஷுட் பி ஃபோக்கஸ்ட். கவனமாக தெளிவாக வளர்த்திட வேண்டும். அவன் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு நாளைக்கு பொதுவாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் 200 பிள்ளைங்க 300 பிள்ளைங்க பிறகுது. ஒரு அம்மா போய் 300 தூக்கிட்டு வந்துடுதா? அதோட பிள்ளை எதுன்னு கொடுக்குறாங்க. அதோட பிள்ளை எதுன்னு தெரியுது. அதுபோல் இந்த பூமியில் 600 கோடி பேர் மக்கள் இருக்கலாம். உங்களுடைய பிள்ளை யார் என்று தேர்வு செய்து யூ நீட் டு ஃபோக்கஸ் ஆன் தெம். எல்லா பிள்ளைக்கும் 300 பிள்ளைக்கும் ஒரு தாய் பால் கொடுத்துட முடியுமா? இல்லை. தன் மகனை தன் மகளை தேடிக்கொண்டு போகிறது போன்றுதான் சீஷத்துவ பயிற்சியானது. தன் மகனாகிய தீமோத்தேயுவை தேட வேண்டும். இன்றைக்கு என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகள்களே மகன்களே, உங்கள் தீமோத்தேயு யார்? காலையில் சிஸ்டர் கையில் பேசிட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க, என் மகளை ஆண்டவர்களை கொண்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறேன். நான் இன்றைக்கி 2 டிப்ஸு கொடுத்தேன். அவங்க ஃபாலோ பண்ண போகிறாங்க. உன் தீமோத்தேயு அவளாக இருக்கலாம், உன்னுடைய மகளாகவும் இருக்கலாம், ஞான மகளாகவும் இருக்கலாம். யாருக்கு தெரியும்? யூ ஷுட் பி ஃபோக்கஸ்ட். அந்த பிள்ளையை எப்படி கர்த்தருடைய சட்ட திட்டங்களை வளர்க்க வேண்டும் என்பதை நீ பார்க்க, அதை பற்றி யோசிக்க வேண்டும். we need to equip one another. வளர்க்கணும். பேசுறது ஒரு கலைங்க. பெரியவங்களை பார்த்தா தோத்திரம் சொல்கிறது ஒரு கலைங்க. ஆமாம். ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டா சாரி கேட்குறது ஒரு கலை. அவங்க யாருன்னு உலகத்து மக்களாக கூட இருக்கலாம். நாங்கள் ஒரு நாள் சின்ன பசங்க கூட ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்தோம். நான் அந்த பசங்களெலாம் ட்ரைனிங் கொடுத்துருந்தோம். அப்போ ஒரு குட்டி பையன் இன்னொரு குட்டி பையனை அடிச்சிட்டான். திடீர்னு அடிச்சிட்டான். அந்த குட்டி பையன் அழுதுன்னு ஓடிட்டான்னு விட்டுட்டான்னு பார்த்தா அவங்க அப்பா கூட்டின்னு வந்துட்டான். அவர் வந்து கத்துறாரு, பயங்கரமாக கத்துறாரு. எங்கள் கூட இருக்கிறவங்களாம் எம்பாரசிங் ஆகிட்டாங்க. என்னடா இது சின்ன பசங்க விஷயத்துக்கு யார் வந்துட்டாரு? பெரிய மனுஷன் வந்துட்டாரே. வந்து அப்படியே கத்துறாரு. என் கூட உள்ள கொஞ்சம் பெரிய பிள்ளை தம்பிங்களாம் அப்படியே நிற்கிறாங்க. எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த சின்ன பையனை அடிக்க போகிறார். அந்த சின்ன பையன் போய் அவங்க அப்பா கூட்டாந்தான்னா இந்த கேம்னா அவன் நமக்கு தெரியல. நான் ஒன்றே ஒன்று தான் அந்த சின்ன பையனை பார்த்து சொன்னேன், டேய் நீ அவங்க பையனை அடிச்சுட்டுக்கிற, அங்கிள் டென்ஷன் ஆகிட்டுக்கிறாரு, அங்கிள் கையில் சாரி கேள்றா அப்படின்னா. சாரி அங்கிள் அப்படின்னா அவர் திட்டுறதை விட்டு ஓடி போய் அவனை சேர்த்து பிடிச்சிட்டார். பரவாயில்ல விட்றாக்கண்ணா, இதெல்லாம் சகஜம்டா விளையாட்டில், சரியா அடிச்சிக்கூடாதுன்னு விட்டு போயிட்டார். அடக்கடவுளே, பப்ளிக்கில் மூவ் பண்ண தெரிஞ்சால் எவ்வளோ ஆசீர்வாதம். ஒரு மாதம் கழிச்சு நான் பார்க்குறேன், அந்த அங்கிள் ஓட்டுறாரு, அவங்க பையன் உட்காந்துக்கிறான், பின்னாடி இந்த பையன் உட்காந்துக்கிறான். அதுக்கு முன்னாடி யாருன்னே தெரியாதுங்க 3 பேர் ட்ரிபிள்ஸில் போகிறாங்க. என்னை பார்க்காம மாதிரி என்னை பார்த்தாங்களா பார்க்கலன்னு தெரில போகிறாங்க. யோசித்து பார்த்தேன், இதைத்தான் ஒவ்வொரு தலைவர்களும் தன் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். ஒன்றும் தப்பு இல்லையே. பெரியவங்க நம்ம கேட்குறதுக்கு எம்பாரசிங் இருந்தால் கூட குழந்தைங்க என்ன பண்ணலாம், கேட்கலாமே. சாப்பிட போகிறோம், ஒரு ஹோட்டலில் சாப்பிட போகிறோம், யாரோ ஒருத்தர் சர்வ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நம்மளால் தேங்க்ஸ் சொல்ல முடியல, நம்ம பிள்ளைங்களை விட்டு தேங்க்ஸ் சொல்ல வைக்கலாமே. they will be carry over. ஆமென். இதையெல்லாம் அவர் என்ன பண்ணுறாரு, சொல்லி தரப்போகிறார். ஆமென். இன்னும் போகிறதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் கொஞ்சம் பேசுகிறேன். ஏன்னா நீங்கள்லாம் பவுலா எழும்ப வேண்டும் என்பது வாஞ்சை. அல்லேலூயா. மூன்றாவதாக டிசைபிள்ஷிப் will be reproducible. நீங்கள் என்ன உங்களுடைய ஆவிக்குரியர்கள் பிள்ளைகளுக்கு பண்ணுறீங்களோ அவங்களும் ஒரு பிள்ளைகளை செய்துருவாங்க. அல்லேலூயா. நீங்கள் உருவாக்க அவங்களும் என்ன பண்ண மாட்டாங்க, உருவாக்காமல் இருக்க மாட்டாங்க, அவங்க போய் உருவாக்குவாங்க. நீங்கள் இவன் என் சீஷன் என்று சொல்லிக்கொண்டே இருந்து அவனை வளர்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் ஒரு நாள் அவன் ஒருவனை கூட்டிக் கொண்டு இவன் என் சீஷன் என்று உங்களிடத்தில் கூட்டிக் கொண்டு வருவான். ஏன் ஆமென் கம்மியாக இருக்கு? உங்கள் வாழ்க்கை வெற்றி பயணமாய் போக வேண்டும் என்றால் உங்களுக்கு சீஷர்கள் இருக்க வேண்டும். ஆமென். சீஷர்கள் இல்லாதவன் தலைவன் அல்ல. ஆமென். தலைவன் இல்லாதவன் சீஷன் அல்ல. 2 பேருமே அனாதை ஆயிடுவாங்க. சீஷர்கள் உருவாக வேண்டும். ஹல்லேலூயா. This was the relationship between Paul and Timothy. பவுலுக்கும் தீமோத்தேயுக்கும் மிக முக்கியமான ஒரு காலமாக இருந்தது. It is an important stage in life. வாழ்க்கையில் இது அவசியம். யாரை கூட்டி கொண்டு வந்திருக்கீங்க? இவர் என்னுடைய ஞான மகன், ஆவிக்குரிய மகன், இவர் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன், ஞான தகப்பன் என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. உருவாக்குவீங்களா? தனியாக வராதிங்க. கண்டிப்பாக தனியாக வராதிங்க. கடையில் போய் ஒரு டீ ஆர்டர் பண்ணாதீங்க. அது மாதிரி டீ குடிக்க போகாதீங்க. நான் போகவே மாட்டேன். 2 டீ வாங்க தான் போகணும். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஊழியத்துக்கு போகும்போது தனியாக போக மாட்டேன். என் மேலே நிறைய டைம் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஒருத்தர் வர இடத்துல எத்தனை பேர் கூப்பிட்டு வர்றாரு இவர்? அந்த காரில், அந்த ஓம்னி காரில் 8 பேர் பத்துறாங்க. எத்தனை பேர் கூப்பிட்டு வந்துடுறாரு? 8 பேர்.
நாங்கள் ஒரு முறை ஓஎம்ஆருக்கு ஆரம்ப காலத்தில் போகும்போது ஒரு பிரதர் என் மேலே கோச்சிக்கிட்டார். நான் சொன்னேன், பிரதர் உங்கள் ஃபங்க்ஷனுக்கு வர சொல்கிறீங்க, நான் ப்ரேயர் டிரைவுக்கு போகிறேன். நீங்கள் போகிற வழியில் வந்துட்டு போங்கன்னாரு. நான் 8 பேரை கூப்பிட்டு போயிட்டேன். நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு போகல, எங்கள் பசங்க கூட வராங்க, அவ்வளோதான். அந்த ஃபங்க்ஷனையே நம்ம பசங்க தான் நடத்துகிறாங்க. திடீர்னு ஆடியோ செட் பண்ணிட்டாங்க, கீபோர்ட் செட் பண்ணிட்டாங்க, பாட்டெலாம் பாடி முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்ச பிறகு ரொம்ப வருத்தம் தெரிவித்தார். என்ன அவரோட விஷயம். ஹல்லேலூயா. மக்கள் நம்மை சுற்றி இல்லை என்றால் நம்முடைய வேல்யூ போயிடும். அது தெரியாது, தனியாக இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது. நம்முடைய மரியாதை போயிடும். நம்மளை கனம் பண்ண யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம குடிக்க தண்ணி கூட யாரும் இருக்க மாட்டாங்க. ஜீசஸோட பிரின்சிபல் என்றைக்குமே தி பெஸ்ட் பிரின்சிபல் தான். அவர் தனியாக இருந்ததே இல்லை. ஹல்லேலூயா. அவரை காட்டி கொடுக்கும்போது கூட அந்த 12 பேரோடு கூட தான் இருந்தார். ஹல்லேலூயா. அது பிதாவுடைய திட்டம் இல்லை என்றால் அவர் தலையில் உள்ள முடியை கூட எவனாலும் தொட்டிருக்க முடியாது. அவரை சுற்றி ஸ்ட்ராங்கான டீம், ஹைலி இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சன் ஹூ எவர் வாக்ட் இன் தி பிளானட் எர்த். பூமியில் நடந்த மனிதர்களில் அதிக பலத்துக்குரிய, தகுதிக்குரிய, திறமைக்குரிய, அந்தஸ்துக்குரியவராக இயேசு வாழ்ந்தார். ஹல்லேலூயா. அவர் பாக்கெட்டில் பணம் இல்லை, ஆனால் அவருக்கு பணம் கொடுக்கறதுக்கு இந்த பூமியே இருந்தது. ஹல்லேலூயா. அவர் கூட மிலிட்ரி சோல்ஜர்ஸ் யாரும் இல்லை, தேவதூதர்கள் இருந்தாங்க. அவர் சொன்ன பிரின்சிபல் தான், நீ புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக, நீ தனியாக இருக்காத, சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவினால ஞானஸ்தானம் கொடுத்து நான் சொன்னதை அவங்களுக்கு கற்றுக் கொடு. நீ போய் உன் கருத்தை கற்றுக் கொடுத்தேன்னா உடஞ்சிரும், நான் சொல்வதெல்லாம் அவனுக்கு கற்றுக்கொடு என்று சொன்னார். ஹல்லேலூயா. எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? நீங்கள் என்னைக்காவது சொல்கிற அட்வைஸை யாருன்னா எப்போனா கேட்டிருக்காங்களா? அக்கா நீ சொல்லுக்கா நான் செய்கிறேன் கேட்டிருக்காங்களா? அண்ணா நீ சொல்லுண்ணா நான் செய்கிறேன் கேட்டிருக்காங்களா? அவங்க தான் உங்கள் சீஷர்கள் ஆக போகிறாங்க. யூனிட் டு பி ஸ்பெசிஃபிக். நீங்கள் சொல்கிறத கேட்காதுன்னு திரும்பி கூப்பிட்டு வச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் சொல்லுவதை கேட்க, அது ஒரு ஏழையாக இருக்கலாம், அது ஒரு அனாதையாக இருக்கலாம், அது ஒரு படிக்காத மக்கா இருக்கலாம், கஷ்டப்படுறவங்களா இருக்கலாம், அனாதையாக இருக்கலாம், பார்க்கறதுக்கு அழகு இல்லாதவர்களாக இருக்கலாம். நீங்கள் சொல்கிறது, ஆர் தே willing to listen? ஆர் தே சீக்கிங் யுவர் அட்வைஸ்? உங்கள் அட்வைஸை நான் சொல்கிறத கேட்கறதுக்கு ஒருத்தன் வந்துட்டானே என்று உங்களுக்கு நினைப்பு தோன்றுகிறதா? அவன் உங்கள் சீஷனாய் மாற வாய்ப்பு இருக்கிறது. ஹல்லேலூயா. then you can pour out yourself. இப்போ நீங்கள் போய் உட்காந்துக்கலாம், வா 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 நான் சொல்லித்தரேன், ட்ரையல் பண்ணி பாருங்க. then அவங்களுக்கு அந்த அந்த விஷயத்தில் வெற்றி கொடுத்துட்டீங்க. அவங்க திரும்பி ரிட்டர்ன் ஆகிறாங்க, உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க, எனக்கு இவ்வளோ தூரம் உதவி செஞ்சீங்க, தேங்க்யூ, வண்டர்ஃபுல். இதுதான் அவசியம். திஸ் இஸ் ஜூவிஷ் கல்ச்சர் திங். இது யூதர்கள் ரபாய்மார்களுக்குள்ள இருக்கிறது. ஒரு ரபாய் நடக்கிறார் என்றால் ரபியை சுற்றிலும் சீஷர்கள் நடந்தாக வேண்டும். ஹல்லேலூயா. முன்னாடி போவாங்க, ரபி குரு வந்து நடந்து போயிட்டே இருப்பார், சீஷர்கள் முன்னாடி வழி உண்டு பண்ணி போய் கொண்டே இருப்பார்கள். இதைத்தான் கர்த்தர் சொன்னார். வாட் இஸ் த மிஷன் ஆஃப் த ரபி? பவுலுடைய மிஷன் என்ன? நான் வாழுகிற உதாரணமாக வாழப் போகிறேன். ஐ எம் கோயிங் டு லீவ் அஸ் a living example. தண்ணி எப்படி குடிக்கணும்னு உங்களுக்கு சொல்லி தர போகிறேன், பெரியவங்க எப்படி பேசணும்னு உங்களுக்கு சொல்லி தர போகிறேன், எப்படி உட்காரணும்னு சொல்லி தர போகிறேன், எப்படி சாப்பிடணும்னு சொல்லி தர போகிறேன் என்று எல்லாவற்றிலும் சொல்லி கொடுக்கிறானே, இவன் தான் தலைவன். ஹல்லேலூயா. நம்ம 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 தப்பாக நினச்சிக்கூடாது. நான் மெசேஜ் கொடுக்குறதெல்லாம் உட்காந்து கேட்குறானே அவன் தான் சீஷன். கிடையவே கிடையாது. இட் இஸ் லாட் ஆஃப் திங்ஸ் has to be added with this. ஹல்லேலூயா. சீஷத்துவ பயிற்சி என்பது மேடையில் நின்றுட்டு கீழே உட்காந்துக்கிறதுல, நம்ம போகும்போது, ஒன்றாய் ஊழியம் பண்ணும்போது, சாப்பிடும்போது, கிராம ஊழியம் போகும்போது, ப்ரேயர் டிரைவ் போகும்போது, ப்ரேயர் வாக் போகும்போது, ஸ்பிரிச்சுவல் வாக் போகும்போது, சாப்பிடும்போது, பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும்போது, அழும்போது, நல்லதில் கெட்டதில் எல்லாவற்றிலும் அனுபவத்தை கற்றுக் கொடுக்கிறாரே அவர்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சீஷன் என்பவன் தன்னை ஒரு அப்ரண்டிஸாக அந்த தலைவன்களை ஒப்பு கொடுக்குறானா. ஹீஸ் லைக் அன் அப்ரண்டிஸ். என்னங்க அப்ரண்டிஸ்? நான் ரயில்வேல அப்ரண்டிஸ் பண்ணுறேன், நான் டிஃபென்ஸில் அப்ரண்டிஸ் பண்ணுறேன். அப்ரண்டிஸ்னா என்ன? அந்த 3 வருஷம் கோர்ஸு நான் கற்றுக்கொள்கிறேன். ஆமேன். அந்த குரு என்பவன் தன்னைத்தானே, தன் வாழ்க்கையே கர்த்தருடைய வசனத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஒருவனை தன் பக்கம் ஈர்த்து கர்த்தர் பக்கம் திருப்புகிறானே, இவன் தான் தலைவன். வாட் ஆர் தே டூயிங் இன் காமன்? ஆமேன். கார்பென்ட்ரி ஒர்க் பண்ணுறவருக்கு சீஷன் ஆனால் என்ன ஆவாங்க? அவரும் கார்பெண்டர் ஆவார். சாப்பாடு செய்கிற மாஸ்டருக்கு சீஷன் ஆனால் அவரும் ஆயிடுவார், சாப்பாடு செய்கிறவர். ஆனால் கிறிஸ்துவை வணங்குகிற ஒரு தலைவனுக்கு சீஷன் ஆனால் அவன் கிறிஸ்துவின் சீஷனாய் விடுவான். இங்கே நம்ம மக்களை கூப்பிட்டு நமக்கு சீஷர் ஆக்கும்படி அவர் சொல்லலை. நீ உனக்கு சீஷர் ஆக்குன பிறகு நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒன்றுக்குது மகனே, அவனை எனக்கு சீஷனாக்கு, நீயும் எனக்கு சீஷனாக இரு, அவனையும் எனக்கு சீஷனாக மாற்று. We need to learn the Bible.
We need to live out the Bible. நான் வேதத்தின்படி வாழ்வது, வேதத்தை படிக்க வேண்டும், வேதத்தின்படி வாழ வேண்டும். We need to acquire knowledge from our leader. We need to acquire knowledge from Jesus. Hallelujah. நம்ம தலைவர்கள் ஞானத்தை கற்றுக்கொண்டே யார்கிட்டயும் கற்றுக்கிறோம்? ஜீசஸ் கையிலையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்றைய உலக ஞானம் தேவனுக்கு பகையாக இருக்கிறது. அநேக பிள்ளைகள் உலக ஞானத்தில் கர்த்தரை தேடலாம் என்று நினைக்கிறார்கள். இல்லை, யாரோ ஒருத்தர் சொன்னாங்களாம், எந்த வழியில் போனாலும் இறைவனிடம் போய் சேரலான்னு. கிடையவே கிடையாது. எந்த வழியில் போனாலும் இறைவனிடம் போய் சேரலானா, ஏங்க இயேசு சிலுவையில் இருந்து மறிக்கணும்? நான் எப்போதும் யோசிப்பேன், உன் மனசில் பட்டது எது நல்லதோ அது பண்ணுப்பா, அது நல்லதுன்னு சொல்ல பெரியவங்க சொல்ல நான் கேட்டிருக்கேன். இல்லைங்க, என் மனசில் நல்லதுன்னு பட்டது இன்னொருத்த மனசில் கெட்டதாக தோணுது. இன்னொருத்த நல்லதுன்னு சொல்கிறது எனக்கு கெட்டதாக தோன்றுது. மாபெரும் ஆர்கியூமெண்ட் நடக்குது. உலகத்தில் சட்டங்கள் ஒன்றுக்கு ஒன்றாய் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்தில் நான் நினச்சது தான் நல்லது என்பதல்ல, அவர் நினைத்ததே நல்லது. ஏனென்றால் அவர் தான் என்னை உருவாக்கி இருக்கிறார். திஸ் இஸ் அ மேனுவல். திஸ் இஸ் அ மேனுவல் டு ஹியூமன் பீயிங். ஒரு பொருள் வாங்குகிறோம், அந்த பொருளை எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு மேனுவல் இருக்கும். எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஃபோன் வாங்குறீங்க, டேப் ரெக்கார்டர் வாங்குறீங்க, லேப்டாப் வாங்குறீங்க, என்ன இருக்கும்? மேனுவல். இதை எப்படி உபயோகப்படுத்துவது? மனிதனுடைய மேனுவல் தான் பிரதர் இது. ஹல்லேலூயா. we need to learn. ஆமென். ஆமாம். இந்த பவுல் தீமோத்தேயுவை தன்னுடைய 2வது மிஷனரி பயணத்தின் போது சந்தித்தாராம். ஆமென். ஆமாம். மத்திய தரைக்கடல் பகுதியில் அவரை சந்தித்து அவனை தீமோத்தேயுவை தன்னுடைய ஆவிக்குரிய மகனாக ஏற்றுக்கொண்டு அன்றையிலிருந்து ஆவிக்குரிய ரீதியாக அவனை வளர்க்க முற்பட்டானாம். இது சின்ன ப்ராசஸ் இல்லை தேவஜனமே, பெரிய ப்ராசஸ். எங்கள் எஸ்தர் அம்மா சொல்லுவாங்க, we need to walk together. we need to have deeper understanding. ஃபுல்லாக தெரியும் ஏன் அப்படி பண்ணுறாங்க, அது என் நல்லதுக்காக தான் இருக்கும். டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங். ஆமென். இதை அது பாருங்கள், தன்னுடைய பயணத்தின் போது, வாழ்க்கை என்கிற பயணத்தின் போது அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளை என்ன லிசன் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல அனாதையாக நின்றுவீங்க, அவன் ஒரு இடத்துல அனாதையாக நின்றுவான். மிஸ்டேக் அவன் பண்ணான்னு சொல்ல முடியாது, நம்ம தான் பண்ணியிருப்போம் என்கிற தாக்கம் நம்மை வாட்டும். ஓ, அந்த பிரதர் என்னை எப்போதும் தேடி வந்தார, நான் அவரை மறந்துட்டேனே, நான் அவருக்கு ஒரு ஆட்டோக்கு காசு கொடுத்துருந்தேன்னா, ஐயோ வந்திருக்கலாமே சர்ச்சுக்கு. அந்த பிள்ளைக்கு ஒரு வேளை சோறு கொடுத்துருந்தேன்னா, ஒரு வேளை ஊழியக்காரனா ஊழியம் செய்ய வந்துட்டு இருப்பாரோ, ஒரு வேளை அவங்களுக்கு இது பண்ணியிருந்தாமோ, அப்படி பண்ணியிருக்கலாமோ, இப்படி ஹெல்ப் பண்ணியிருக்கலாமோ, ஒரு வேளை சர்ச்சு பக்கத்தில் ஒரு வீடு பார்த்து கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமே என்றெல்லாம் யோசித்து பின்பு வருந்துவதை விட்டு இன்றைக்கு என்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்வதற்காகத்தான் கர்த்தர் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எஸ், இந்த ப்ராசஸ்க்கு நீங்களும் நானும் பயப்பட வேண்டியதில்லை. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். திஸ் இஸ் த சிஸ்டம் given by Jesus. இந்த சிஸ்டமை இயேசு கொடுத்தார். இதை நடத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இன்றைக்கி நான் மெசேஜுக்குள்ளே ஃபர்தர் போக போகிறேன். நீங்கள் யோசிச்சிட்டிங்களா உங்களுடைய அந்த தீமத்தை யாருன்னு? யோசிக்காமல் மெசேஜ் கேட்காதீங்க, பிரயோஜனம் இல்லை. நீங்கள் பணமரமாக எவ்வளோ வளர்ந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அதில் ஒரு கனி உண்டாகி, அந்த கனியில் விதை உண்டாகி, ஜீசஸோட பிளானே பறவைகளை, மிருகங்களை, மரங்களை, மரச்செடி கொடிகளை படைக்கும் போது விதையுடன் கூடிய along with its seed, fruit with seed என்று சொன்னார். நம்ம தான் கனினா, நம்முடைய விதை எங்கே? நம்ம விதை தான் நம்முடைய சீஷர்கள். நான் விடுகிறதை தொடரப்போகிறவன் யார்? ஆமென். ஹல்லேலூயா. இந்த இன்ட்ரடக்ஷனோட இன்றைய செய்திக்குள் பிரவேசிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நினச்சிக்கங்க, நான் படிக்கிறதெல்லாம் நான் ஒருத்தனுக்கு போய் சொல்ல போகிறேன். நான் படிக்கிறதெல்லாம் என் பிள்ளைக்கு சொல்ல போகிறேன். நான் படிக்கிறதெல்லாம் என் ஜெபக்குழுவில் பேச போகிறேன். எல்லாத்தையும் பேசணும்னு அவசியம் இல்லை. ஆமாம், நம்ம 10 இட்லி சாப்பிடுவோன்னா நம்ம பிள்ளைகளுக்கு எத்தனை இட்லி தரோம்? 1, பாதி, கால். நம்ம 4 இட்லி சாப்பிட்றோன்னா நம்ம குழந்தைங்க பாதி தான் சாப்பிடுவாங்க. அதுபோல் இன்றைக்கி ஃபுல் சாப்டர் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கலாம். ஆனால் உங்கள் சீஷர்களுக்கு ஒரு வசனம் போதும் அவங்க இன்றைக்கு வாழ்வதற்கு, இன்றைக்கு நடப்பதற்கு. இதை ஆவிக்குரிய போஜனம் என்று சொல்லுகிறது. இது ஆவிக்குரிய போஜனம். உடம்புக்கு சாப்பாடு இட்லி, பரோட்டா, பிரியாணிலாம் போதும். ஆனால் மனதுக்கு இதுதான். நம்ம சாப்பிட்ற இட்லி நம்ம மனசுக்கு நிம்மதி தராது தங்கங்களா. ஆனால் ஒரு வசனம் படிச்சிங்கன்னா உங்கள் மனசுக்கு அவ்வளோ நிம்மதி தரும். உங்கள் மனசே ஸ்ட்ராங் ஆகிடும். ஒரு பைபிள் வசனம். சின்ன பிள்ளைங்க சொல்கிற கேலண்டரில் ஒரு வசனம் போதும், இன்றைக்கி உனக்கு தைரியத்தை தரும். காலையில் சாப்பிட்ட ஃபுட்டு நம்ம மனசுக்கு ஸ்ட்ரென்த்து தராது.
காலையில் படித்த ஒரு வசனம் மனதுக்கு ஸ்ட்ரென்த் தரும். வாழலாம், கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று நமக்கு கொடுக்கும். ஹல்லேலூயா. 2 விஷயங்களை பவுல் நமக்கு தீமோத்தேயின் மூலமாக கற்றுத்தரப்போகிறார். முதலாவதாக, பொது வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும், பொது மக்களுக்காக எப்படி ஜெபிக்க வேண்டும், பொது மக்களோடு ஒரு கிறிஸ்தவன் எப்படி பழக வேண்டும் என்பதையெல்லாம் சொல்லித்தரப்போகிறார். இரண்டாவதாக நாம் படிக்க போகிறோம் 10ஆம் வசனத்துக்கு பிறகுலேருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் ஆண்களும் பெண்களும் மக்கள் எப்படி சபையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி சொல்லித்தர போகிறார். 2 பகுதி, 1லிருந்து 10 வரைக்கும் பொது வாழ்க்கையில் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும், பொது மக்கள் இடத்தில் எப்படி நாம் ஐக்கியம் வைக்க வேண்டும், அவர்கள் நம்மை பார்க்கும்போது அவர்கள் என்ன நினைக்கப் போகிறார்கள், நம் பண்ணுகிற ஜெபத்தில் என்ன நினைக்கப் போகிறார்கள் என்பதெல்லாம் சொல்லித்தரப்போகிறார். 8லிருந்து 15 வரைக்கும், 10லிருந்து 15 வரைக்கும் சகோதரர் சகோதரிகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கற்றுத்தரப்போகிறார். பார்த்தோம் என்றால், நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவென்றால், நிறைய புத்தி சொல்லிட்டார். அதில் என்ன சொல்கிறாரு? பிரதானமாக. சின்ன பிள்ளைங்க கவனிங்க, உங்கள் கிளாஸ் ரூமில் இருக்கீங்க, உங்கள் டீச்சர் திடீர்னு சொல்லிட்டாங்க, டேய் உங்களை யாரா ப்ரே பண்ணுவீங்க, ப்ரே பண்ணுங்கடா அப்படின்னா, ப்ரே பண்ணும்போதே சொல்லணும், ஜீசஸ் என்னை ப்ரே பண்ண சொன்ன மிஸ்ஸை ஆசீர்வதிங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே யூ ஆர் டூயிங் எக்ஸலண்ட் ஜாப். ஜீசஸ் என்ன எங்கள் அப்பாவை எங்கள் அம்மாவை ஆசீர்வதிங்க, அது நீ தனிப்பட்ட ஜெபத்தில் பண்ணு மகனே. பப்ளிக்கில் நிற்கும்போது உன் பப்ளிக்காக ஜெபம் பண்ணு, அவருடைய நலனுக்காக ஜெபம் பண்ணு, சத்தம் போட்டு ஜெபம் பண்ணு. ஆண்டவரே எங்கள் அண்ணனை ஆசீர்வதியும் அப்படின்னு அண்ணன் காதில் விழுற மாதிரி காலில் ஜெபம் பண்ணுங்க. அந்த அண்ணன் உங்கள் சீஷனாய் மாறுவார். ரட்சிக்கப்படாத பிள்ளைகளே, ரட்சிக்கப்படாத மக்கள் மத்தியில் வாழ்கிற பிள்ளைகளே, நீங்கள் தூங்கி எழுந்து முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற ஜெபம், ரட்சிக்கப்படாத மக்கள் உங்களுக்கு சுற்றி இருக்காங்களே அவங்களுக்காக ப்ரே பண்ணோம், அவங்க ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணோம், அவங்க குறைகளுக்காக ஜெபம் பண்ணோம். அவங்க உங்கள் ஜெபத்தை கேட்டு அவங்க வாழ்க்கையில் வெற்றி வரும்போது சொல்லுவாங்க, நான் நன்றாக இருப்பதற்கு காரணம் இதோ இந்த மகளுடைய ஜெபம், இதோ இந்த மகனுடைய ஜெபம் என்று சொல்லுவார்களாம். இதைத்தான் பிரதான புத்தி என்று சொல்லுகிறார். Pray for everyone. ஹல்லேலூயா. பிரேயரை பார்ட்டா சொன்னார். சப்ளிகேஷன், பிரேயர்ஸ், இன்டர்செஷன், கிவ் தேங்க்ஸ். முதல்ல என்ன சொல்றாரு? விண்ணப்பம் பண்ணு, ஜெபம் பண்ணு, வேண்டுதல் பண்ணு, ஸ்தோத்திர பலி செலுத்து. ஆமென். இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். இட் இஸ் இம்பார்ட்டன்ட். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், சத்தமாக ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா இருக்கும், சத்தமாக பாட்டு பாடுவாங்க. நம்ம நினைப்போம்ல நம்ம சத்தமாக ப்ரே பண்ணால் ஜனங்களுக்கு பிடிக்காதுன்னு. நீங்கள் அவங்களுக்காக ஜெபம் பண்ணிங்கன்னா சத்தியமாக பிடிக்கும். உங்களுக்காக ஜெபம் பண்ணிங்கன்னா பிடிக்காது, அவங்களுக்காக ஜெபம் பண்ணிங்கன்னா சத்தியமாக பிடிக்கும். ஆண்டவரே எங்கள் பக்கத்து வீட்டு அங்கிளோட பையன் இன்னைக்கு எக்ஸாம் எழுத போகிறான், அந்த பிள்ளைக்கு நல்ல ஞானத்தை தாங்க ஆண்டவரே. பிள்ளை நேற்று கூட கஷ்டப்பட்டு படிச்சிருந்த பார்த்தேன், ஏசப்பா அவனுக்கு நீங்கள் ஞானத்தை கொடுத்து வெற்றியை தருவீராக அப்படின்னு ப்ரே பண்ணும்போது பக்கத்து வீட்டு அங்கிள் கேட்டார், நான் என்ன நினைப்பார்? உங்களை அவர் ஆசீர்வதிப்பார், ஏனென்றால் நீங்கள் அவரை ஆசீர்வதித்ததினால். ஹல்லேலூயா. ஆர் யூ ரெடி டு டூ திஸ்? ஐயா பையன் வீட்டுக்கு போனதும் சத்தமாக ஜெபம் பண்ணோம், பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. பாருங்கள், ப்ரேயரில் ராங் ப்ரேயர்லாம் பண்ணுறக்கூடாது. அதுக்கு நல்ல புத்தி கொடுங்க, அது ஒழுங்கு இல்லை, சரி பண்ணுங்க, அப்படிலாம் பண்ணுவாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது, தப்பு. அவர்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் வரும்போது சாபம் ஓடிடும் பிரதர். ஆமென். ஜீசஸ் வழியில் அப்படி, உலக வழியில் கெட்டது கூட நல்லது செஞ்சுன்னா நல்லது கெட்டுறோம்ல, ஜீசஸ் வழியில் அப்படி கிடையாது. நல்லவர் வந்தார்னா கெட்டது கெட்டு போய் ஓடி போயிடும். ஆமென். அவர் ரபாய், அவர் நசரேயன், தொட்டால் தீட்டு, மரித்தவர்களை தொட்டால் தீட்டு. அவர் மரித்தவர்களை தொட்டார், 3 பேரை தொட்டார், தீட்டாவில். ஏன் தெரியுமா? அவங்க ஏஞ்சிட்டாங்க உயிரா. ஆமென். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். பாவினால் தீட்டுப்படும்படி வரவில்லை, ரட்சிக்க வந்தார். உங்களையும் என்னையும் ரட்சிப்பார். உங்கள் மூலமாக, என் மூலமாக யாரையெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுகிறோமோ அத்தனை பேரையும் ரட்சிப்பார். யூ நீட் டு ப்ரே பப்ளிக்லி, யூ நீட் டு எக்ஸ்பிரஸ்லி ப்ரே ஃபார் ஆல் மென், even to the emperors. அன்னைக்கு பவுல் என்ன சொல்றாரு? தீமோத்தேயு, அன்னைக்கு உலகத்துல மன்னன், அன்னைக்கு உலகத்துல கடவுளுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறது சீசர். பெரிய ப்ராப்ளம் உண்டாயிடுச்சு ரோமன் கவர்மெண்ட்ல. கடவுளே சீசர் தானா, ராயன் தான் கடவுள். இந்த கிறிஸ்டியன்ஸ் புதுசா பூந்து ஜீசஸ்னு ஒரு கடவுள்ன்றாங்க. பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. யார் அந்த ஜீசஸ்னு எல்லாம் கேட்குறான். அவங்களுக்கு தெரியும் ராயன் வந்து என்ன கடவுளும் கும்பிடுன்னு அடிக்க போறதில்ல, அப்படி ஒரு கொள்கை உண்டு பண்ணி விட்டாங்க. அப்போ இவங்க ப்ரே பண்ணும்போது என்ன ஆகுது? ராயனுக்கு மேலே ஜீசஸை வைக்கிறாங்க, அதனால் அடி வாங்குறாங்க. இப்போ சொல்லித்தராரு, ப்ரே. நீ அவங்களுக்காக என்ன பண்ணு? ப்ரே. சப்ளிகேஷன். முதலாவது என்ன பண்ண சொல்லியிருக்காரு? விண்ணப்பம். என்ன பண்ணுங்க? விண்ணப்பம். ஆமாம்.
கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு ஜபிப்பது தான் விண்ணப்பமா. ஆண்டவர் இப்படி சொன்னீரே. ஆமென். அடுத்தது ஜபம், ப்ராட் ப்ரேயர். ப்ரேயர்லாம் சில நேரம் முடிக்க முடியாது, நிறைய பேர் சொல்ல நான் கேட்டிருக்கேன். நான் கூட அப்படிப்பட்ட அனுபவத்தில் நிறைய நடந்திருக்கேன். ப்ரேயர் முடிக்க முடியாது. ஏன்? பாயிண்ட் வந்துன்னே இருக்கும். இன்டர்செஷன், மற்றவர்களுக்காக பரிந்துரை ஜபம் பண்ணுறது. ஆண்டவரே, இந்த மகன் இன்னைக்கு எக்ஸாம் போகிறாரு, இவருக்காக ஜபம் பண்ணுறாரு. அது பேர் என்ன பேர்? பரிந்துரை ஜபம். இன்டர்செஷன் எழுதிங்க. INTERCESSIONS. இன்டர்செஷன்ஸ். இன்டர் INTER இன்டர்செஷன் CESSIONS. இன்டர்செஷன்ஸ். மற்றவர்களுக்காக ஜெபிப்பது. ஸ்தோத்திரம் செலுத்துவது, கிவிங் தேங்க்ஸ். ஒன்று கிடச்சிச்சின்னா ஸ்தோத்திரம் 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 சொல்லணும். இப்போல்லாம் நம்ம சர்ச்சில் அது பண்ணுறதில்ல. நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பாஸ்டருங்க சொல்லுவாங்க, கர்த்தர் கொடுத்த ஆகாரத்துக்காக ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? சோத்ராம் சோத்ராம் சொல்ல மாட்டேங்க பாருங்க, பழக்கம் இல்லை உங்களுக்கு. சோத்ராம் 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 விட மாட்டாங்க. சோத்ராம் 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 நீங்கள் விட்டீங்க பாருங்க. ஜனங்களும் விட மாட்டாங்க. சோத்ராம் அங்கே வெறும் சாம்பார் சாதம் தான் இருக்கும். ஊருக்கா கூட அவங்களே உண்மைங்க. எனக்கு நம்ம ஆண்டவர் பிளேட்டில் பிரியாணி தராரு, ஜபம் கூட பண்ண மாட்டாங்க நம்ம குழந்தைங்க. கிவ் தேங்க்ஸ். எனக்கு கொடுத்ததுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நன்றி சொல்ல போறீங்க? முடிஞ்ச பிறகு குட்டி பசங்களாம் உங்களுக்குலாம் டீ பிஸ்கட் தர போறாங்க, எடுத்து வச்சு என்ன சொல்ல போறீங்க? தைரியமாக பண்ணுங்க. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். மதிய லஞ்ச் டைமில் எடுத்து தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த ப்ரேயர், சாப்பாடு கையில் எடுத்து, கர்த்தாவே இந்த ஆகாரத்தை கொடுத்ததுக்காக நன்றி. இந்த ஆகாரத்தை எல்லா ஏழைகளுக்கு தாரும், பசியோடு யார் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் தாரும். அதை சொல்லும் போதே நம்ம பக்கத்தில் உட்கார்ற நான் பிலீவர், அப்பா தான் சாப்பாடு கிடச்சிச்சின்னு அப்படியே எடுத்து போட்டுக்காம மற்றவர்களுக்கு வேண்டும் என்று ஜெபிக்கிறானேன்னு அவன் ரட்சிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. Praying for others, giving thanks on behalf of others. எத்தனை பேர் கொடுக்க போறீங்க? சாப்பாடு வரும்போது சொல்லுவீங்களா? OMR ப்ரேயர் டிரைவ் போகும்போது பஜ்ஜி கடையில், டீ கடையில், சாப்பிட்ற கடையில் போயிட்டு ப்ரே பண்ணுறீங்களான்னு உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு. சூடாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குற பசங்களே, அந்த சூடாக போடுறாரு அவர் முன்னாடியே சொல்ல, உண்மையை தடா சொல்லித்தரேன். ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம், இந்த அங்கிள் சூடா பஜ்ஜி போட்டு தர, அவரை ஆசீர்வதியும் சொல்லுங்க, அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. நம்ம பிரேயர்ல பலர் ரட்சிப்புகளை வழிநடத்த முடியும் என்பதைத்தான் இந்த தலைவன் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஃபார் ஆல் men. உங்களை திட்டவங்களுக்கு கூட ஜெபம் பண்ணலாம். ஆமென். உங்களை உபத்திரப்படுத்துறவங்களுக்காக கூட ஜெபம் பண்ணலாம். Don't think prayer is tough. It is easy to pray for your family, friends and loved ones. நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்கணுமா? யார் பற்றியாவது ஞாபகம் வந்தா டக்குன்னு அவங்கள ரட்சியம் ஆண்டவரே அப்படின்னு ப்ரே பண்ணிடணும். அவங்கள பற்றி நினச்சிக்கினே இருப்போம், ஆனால் அவங்களுக்கு ப்ரே பண்ணியே இருக்க மாட்டோம். We need to pray. Pray for all men. Prayer is evangelical. எத்தனை பேருக்கு இவாஞ்சலிஸ்டாக மாறணும்னு ஆசை? இவாஞ்சலிஸ்ட்னா போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்து மக்களை ரட்சிப்புகளை வழிநடத்தி கொண்டு வருகிறவன். அவன் செய்ய வேண்டிய இவாஞ்சலிக்கல் ஒர்க்கில் நம்பர் 1 is prayer. Amen. Pray for all men. Give thanks. Hallelujah. பண்ணலாமா? எங்கள் பசங்க சொல்ல மாட்டாங்களா, என்னப்பா ப்ரே பண்ணலாமா? எல்லாருக்கும் பண்ணலாமா? ஸ்கூலில் உள்ள டீச்சர்ஸ்க்கு பண்ணலாமா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணலாமா? டீ குடிக்கும்போது பண்ணலாமா? மம்மி ஸ்நாக்ஸ் வாங்கி வரும்போது பண்ணலாமா? இல்லை டேடி உன்னை கூட்டு போய் கறிலாம் வாங்கி தரும்போது சொல்லலாமா? சொல்லணும். எதுனா உங்களுக்கு கொண்டு வந்து சர்வ் பண்ணுறாங்க, அந்த சர்வருக்கு அதில் கூட வேணும். ஜீசஸ் இந்த சாப்பாடு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், கொண்டு வந்து வைக்கிறார் இந்த அங்கிள், இவரையும் ஆசீர்வதியும், அவரையும் ஒரு ரட்சியம், அவர் கஷ்டத்தை மாற்றும். ஹல்லேலூயா. செகண்ட் வேர்ஸில் சொல்கிறாரு, நாம பக்தியாக வாழணும்னா, நாம நல்லொழுக்கத்தோடு வாழணும்னா, நம்ம கலகம் இல்லாமல் வாழணும்னா ராஜாக்கள் நல்லா இருக்கணும். இன்றைக்கு இந்த திருச்சபை இந்த இடத்துல பிரச்சனை இல்லாமல் நடக்குதுன்னா ராஜாக்கள் நல்லா ரூல் பண்ணுறாங்க. இந்த ஏரியாவில் உள்ள கவுன்சிலர்ஸு, தலைவர்கள், காவல்துறை அதிகாரிகள், கார்ப்பரேஷனு, கரெக்டாக இல்லையா? எல்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்கிறதுனால தான் நம்ம நிம்மதியாக இருக்கிறோம். அவங்கள யாருக்காவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் நம்ம நிம்மதி கெட்டு போகும். அப்போ யாருக்காக ஜெபம் பண்ணோம்? அவங்களுக்காக ஜெபம் பண்ணோம். எத்தனை பேர் நைட்டில் காவல் ரோந்துக்கு போகிற காவல்துறை ஐயா அம்மாங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுறீங்க? ஜெபம் பண்ணோம். நம்ம வீட்டில் போய் படுக்கிற நேரத்தில் பாவம் அவங்க கிளம்புறாங்க, எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? புறப்பட்டு போகிறாங்க, தூங்குறதே இல்லை. பகலில் தூங்கிட்டு நைட்டில் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். சில நேரம் 24 மணி நேரம் டியூட்டிலாம் வேலை செய்யணும். அவர்களுக்காக நாம் ஜெபம் செய்ய வேண்டும். அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாங்கன்னா ஃபோன் பண்ணி அவங்கள வாழ்த்தி ஜெபம் பண்ண வேண்டும். அதிகாரம் உள்ள எல்லாருக்காக ஜெபம் பண்ண வேண்டும். ஏன் அவங்க கையில் அத்தாரிட்டி இருக்குது. அவங்க மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா பெரிய மிஸ்டேக் ஆகும். நம்ம டெய்லி மிஸ்டேக் பண்ணுவோம்.
பேனா விட்டு வந்துடும், ஃபோன் சார்ஜ் பண்ண மாட்டோம், கணக்கு மாற்றி எழுதிடுவோம், எல்லாம் பண்ணுவோம். மிஸ்டேக் ஆகாதானே? அவங்க பண்ணாங்கன்னா பெரிய மிஸ்டேக் ஆகிடும். அப்போ அவங்களுக்கு எவ்வளோ பொறுப்பான வேலைகள். அவர்களுக்காக நாம் ஜெபம் செய்ய வேண்டும். எத்தனை பேர் ஜெபம் செய்ய போகிறீங்க? தலைவர்களுக்காக, அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக, ஸ்கூலில் போகிற பிள்ளைகளே உங்கள் பிரின்சிபலுக்காக ஜெபம் பண்ணோம். உங்கள் ஸ்கூலை நீங்கள் குறை சொல்கிறீங்க, உங்கள் ஸ்கூல் நிற்கிறதே அந்த டீச்சர்ஸால் தான். அவங்கள ஒரு மிஸ்டேக் ஆனால் ஸ்கூலை மூடிடுவாங்க. அப்போ அவங்களுக்காக நீங்கள் எப்படி ஜெபம் பண்ண பாருங்கள். செக்யூரிட்டி, உங்கள் ஸ்கூலை பாதுகாக்கிற காவலாளி, வாட்ச்மேன் வெளியே நிற்பாங்க. அவங்கள பார்க்கும்போது சிம்பிளாக இருக்கும். அந்த அங்கிளை பாரானுவீங்க. அந்த அங்கிள் மட்டும் போயிட்டாருன்னா ஊரே உங்கள் ஸ்கூலுக்குள்ளே வந்துடும். பாதுகாக்கிறார். சர்ச் ஸ்கூல் க்ளீன் பண்ணி வைக்கிறவங்க இல்லை, ஒர்க்கர்ஸ் ஸ்கூல் க்ளீன் பண்ணி எக்ஸலண்ட்டாக க்ளீனாக வைப்பாங்க. நம்ம அப்படியே போவோம். அவங்க க்ளீன் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா கவனிங்க பிள்ளைங்களா. தேங்க்யூ ஆண்டி, அம்மா தேங்க்யூ, பாட்டி இருந்தாங்களா பாட்டி தேங்க்யூ, தாத்தா தேங்க்யூன்னு சொல்ல வேண்டும். எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? சொல்லணும். ஹல்லேலூயா. ஒரு மேரேஜுக்கு போகிறோம், சாப்பாடு சர்வ் பண்ணுற பிள்ளைங்க வருவாங்க, வாழை இலை வைப்பாங்க. தவே வேறு இலைவிடா அப்படி சொல்கிறத தான் நான் பார்த்துருக்கேன். நம்ம என்ன தெரியுமா சொல்லலாம்ப்பா, ரொம்ப தேங்க்ஸ்மா. ஒன்றுத்துக்கும் சொல்லணும், அப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, உங்கள் சாம்பார் ரைஸ் நல்லா இருந்துச்சு, உங்களுக்கு நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல. என்ன சொல்லணும்? we need to compliment others because we are Christians. அங்கே ஒன்றும் நம்ம டேஸ்ட் மாஸ்டர்ஸ் கிடையாது. டேஸ்ட் பட்டு சொல்கிறது கேட்டு என்னடா பிரியாணி, என்னடா தண்ணி, நோ நோ நோ, நாம் கிறிஸ்துவனுடைய சீஷர்கள். ஹல்லேலூயா. தம்பி நீ சர்வ் பண்ணது நல்லா இருந்துச்சு, சாப்பாடு நல்லா கூட, தம்பி ரொம்ப கஷ்டப்பட்டு வைக்கிறீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க தம்பி, உங்களை ஏசப்பா கோடி ஆசீர்வதிப்பார். அவனுக்கு அதுதான் வேணும். அது ஒன்றுக்காக அவன் எதையும் செய்ய அவனா இருக்கிறான். ஐயோ ரெடி சொல்லலாமா? இப்படிலாம் பண்ணால் நான் சொல்கிறேங்க, உங்களை சுற்றி சீஷர் கூட்டம் உருவாகும், சீஷர் படை உண்டாகும், சீஷர் கடல் உருவாகும். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமாக இருக்கிறது. God loves it. தூங்கி எழுந்ததும் ஆண்டவரே எனக்கு இன்றைக்கி முட்டை தோசை தாரும் ஆண்டவரே, மதியம் போல் ஒரு முட்டை பிரியாணி தாரும் ஆண்டவரே, இன்றைக்கி போட்டுக்கு ஒரு புது துணி தாரும் ஆண்டவரே, அடுத்த மாதம் வர பிறந்த நாளுக்கு 2 சட்டை தாரும் ஆண்டவரே, ஒரு பைக்கு தாரும், பைக்கில் பெட்ரோல் தாரும். இதெல்லாம் அடுக்குன்னு போகிறத விட கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமான்னு எனக்கு தெரில. ஆனால் நம்ம ப்ரே பண்ணுறோம். ப்ரே ஃபார் அதர்ஸ். ஆமீன். கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. நான் உங்களுக்கு ப்ரே பண்ணிட்டோமான்னு கூட கேட்க வேணாம். ஆண்டவரே ஏசப்பா அப்படி காட்டிக்கணும். ஏசு ராஜா, இந்த அண்ணன் எத்தனை முறை எனக்கு சாப்பாடு அள்ளி போகிறார், இந்த அண்ணனை ஆசீர்வதி, அண்ணா நீ நல்லா இருப்பண்ணா, ஏசப்பா அவனை ஆசீர்வதிப்பார். போதும். ஆர் யூ ரெடி? நம்ம கடினமான வேலை செய்கிறோம். நம்ம வீட்டுக்கிட்ட வந்து பெல் அடிப்பாங்க, விசில் ஊதுவாங்க, நம்மளோட வேஸ்ட்டு கலெக்ட் பண்ணுவாங்க. சத்தியமாக அவங்கள ஆசீர்வதிக்கணும், அவங்கள வாழ்த்தணும். நீ நல்லா இருப்பேன்னு சொல்லணும். நீ நல்லா இருப்ப. நம்ம சாப்பிட்டு வரும்போது ஹோட்டல்லையோ ஏதோ மேரேஜில் அந்த இலை எடுக்க வராங்களே, அவங்கள வாழ்த்தணும். அம்மா நீ நல்லா இருப்ப. ஹல்லேலூயா சொல்லணும். we should be very much sensitive people. இன்னொருத்தன் என்ன நினைக்கிறான்றத எனக்கு பல நேரத்தில் எங்கள் அப்பா சொல்லி தருவார். அதனால தான் நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கணும்னு பார்க்குறேன். அவன் என்ன கஷ்டப்படுறான்றது எனக்கு அப்படி வெளிப்படுத்துவார். என் மனசை நான் கல்லாக்கிக்க மாட்டேன். ஐயோ நான் அந்த இடத்துல இருந்தால் என்ன ஆகும்னு நினைப்பேன். நான் எடுத்திருக்கிறேன். எங்கள் சர்ச்சில் செப்பல் ஸ்டாண்டில் இருந்திருக்கிறேன் எத்தனையோ வருஷம். கன்வென்ஷன்லாம் சாப்பாடு போடும்போது அந்த அப்போல்லாம் இலை தையலை வைப்பாங்க, எடுக்கிறது எங்கள் வேலை தான். பெரியவங்களாம் எடுக்க மாட்டாங்க. நான் எடுத்திருக்கிறேன். எனக்கு தெரியும். அந்த நேரத்தில் டே தம்பி நல்ல புள்ளடா, நீ நல்லா இருப்படான்னு சொல்கிறவங்களோட வார்த்தையும் இதெல்லாம் துதிரப்பட அப்படின்றவங்களோட வார்த்தைக்கும் வித்தியாசம் எனக்கு தெரியும். செய்யும்படி சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் இப்படி நடந்து கொள்வதனால் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட போகிறாங்களா, சத்தியத்தை அறிய போகிறாங்களா, அது அவருக்கு பிரியமாக இருக்க போதான். நம்முடைய பிஹேவியரை பார்த்து நம்ம கூட சர்ச்சுக்கு வரப்போகிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேர் செய்ய போகிறீங்க? என்னுடைய பிஹேவியரை பார்த்து ஜனங்க ரட்சிக்கப்படுவாங்க. சொல்லுங்கள், என்னுடைய பிஹேவியரை பார்த்து ஜனங்க ரட்சிக்கப்பட போகிறாங்களா? நான் நடந்து கொள்கிற விதத்தை பார்த்து மக்கள் ரட்சிக்க கொள்ள போகிறார்கள். ஹல்லேலூயா. தேவன் ஒருவர், தேவனுக்கு மத்தியஸ்தரும் ஒருவர். கிறிஸ்தவர்களே, நமக்கு மத்தியஸ்தர் இயேசு, ஒரே தேவன். அந்த ஒரே தேவனிடம் போவதற்கு பல வழி அல்ல, ஒரே வழிதான். அந்த வழி யாராம்? இயேசு. இயேசு இந்த வழியை தான் சொல்லி கொடுத்தார். everyone should be saved. ஆமென். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே எல்லாரையும் மீட்கும் பொருளாக. ஆதாம்லேருந்து இன்னைக்கு வாழ்கிற மனிதர்கள் மட்டும் இல்லை, கடைசி வாழ போகிற மனிதன் வரைக்குமே எல்லாரோட டிஎன்ஏவும் பொல்யூட் ஆயிடுச்சு. அந்த டிஎன்ஏல டெத் சென்டென்ஸ் உண்டாயிருச்சு. என்ன ஆயிடுச்சிங்க?
நம்ம சொல்கிறோம்ல, ரத்தத்தில் இந்த கிருமி வந்துருச்சான், அந்த கிருமி வந்துருச்சான், ஆனால் லாஸ்ட்டில் என்ன பண்ணோம், சாவுதானான்னு சொல்கிறோம்ல. இப்போ வரலங்க அது. ஆதாம் அந்த பழத்தை சாப்பிட்டாரு, அப்போவே ரத்தத்தில் வந்துருச்சு. ஒரு மனுஷனால் பாவம் பூமிக்குள்ளே பிரவேசிச்சுன்னு நம்ம ரோமரில் படித்தோம். ஒரே மனுஷனால் எது வந்துருச்சு? அவுட் ஆஃப் வேர்ல்டு, பூமிக்கு வெளியே இருந்த பாவத்தை ஆதாம் உள்ள இழுத்துன்னு வந்துட்டார். இது தொத்து வியாதியாக கொண்டு வந்து போட்ட அந்த டிரான்ஸ்போர்ட் பண்ண அந்த பீயிங் வந்து சாத்தான், அந்த கிருமி வந்து சாத்தான் கொண்டு வந்து என்ன பண்ணிட்டான், தொத்தி விட்டான். இந்த பாவம் வந்ததுனால மரணம் வந்துருச்சு. இந்த பாவத்தை நீங்கள் ஒரு கிருமியாக பார்க்கலாம், அந்த வைரஸ்லாம் இல்லை பாக்டீரியான்லாம் இல்லை ஃபங்கஸ்லாம் இல்லை, எல்லாத்தையும் சேர்ந்த ஒரே பெரிய மெகா கிருமி இல்லை, அது பேர் தான் பாவம். பாவம் வந்ததுன்னா வந்துருச்சு, மரணம் வந்துருச்சு. ரைட். இதெல்லாம் எங்கே இருக்குது? பிளட்டில் இருக்குது. இப்போ இதுக்கு பிராயச்சித்தம் பிளட்லேருந்து தான் வரும். தடுப்பூசி போடுறீங்களே, இந்த தடுப்பூசி பிளட்லேருந்து தான் எடுக்கிறாங்க. வேக்சின்ஸ் எதாவது எடுக்கிறாங்க, லைவ் வேக்சின்ஸு ரத்தத்துலேருந்து தான் எடுக்கிறாங்க. எல்லா தடுப்பூசியும் ஆமேன் ரத்தத்தில் உள்ள வியாதிக்கு எதுலேருந்து எடுக்கிறாங்க? லைவ் வேக்சின். அதை தானே ஜீசஸ் சிலுவையில் கொடுத்தாரு. நமக்கு என்ன இன்னும் புரியவே இல்லை, நமக்கு புரியவே இல்லையே. இந்த லைவ் வேக்சின் அமெரிக்காவில் இருக்குதுன்னு வைங்களேன், இந்தியாவில் வந்து சேர்த்துக்குள்ளே 1,00,000 பேர் செத்துற மாட்டாங்க. அதனால ஆண்டவர் டெக்னாலஜிக்கலாக அட்வான்ஸ்டாக, நீ வாயில் சொன்னாலே வேக்சின் வேலை செய்யணும்னாரு. என்ன புரிஞ்சிக்காமல் இருக்கிறீங்க? எவ்வளோ அட்வான்ஸ்டு! ஹல்லேலூயா. நீ நம்பினாலே எருசலேமுக்கு வெளியில் ரத்தம் சிந்தினார, அவரோட ரத்தத்தோட கனெக்ட் ஆகி இங்கே சுகம் கிடைக்குதுன்றாரு. அவர் எவ்வளோ அட்வான்ஸ்டு டெக்னாலஜிக்கல் டாக்டர் ஆகிறாரு. பெரிய டாக்டரும் அவர் தான், சயின்டிஸ்ட்டும் அவர் தான். டாக்டருங்க மருந்து கண்டுபிடிக்கிறாங்க, சயின்டிஸ்ட் மருந்து கண்டுபிடிக்கிறாங்க, அதை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு பெரிய வேலை. டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம்லாம் ஒர்க் அவுட் ஆகணும். பல நிறுவனங்கள் ஒன்று சேர்ந்து அந்த மருந்தை குட்டி குட்டி டப்பாவில் போட்டு அடைச்சி எடுத்துகிட்டு வந்து சேர்க்கறதுக்குள்ள எவ்வளோ பேர் செத்து போயிடுறாங்க. ஆனால் தான் எக்ஸலண்ட்டாக சொன்னார், விசுவாசித்தால் போதும். தெய்வன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், அவன் பிளட்டுனாவாது கெட்டு போகாது. ஒரே ஒருவர் தான், ஒரே ஒரு ரத்தம் தான், ஒரு ரத்தம் தான் வேக்சின் கொடுக்குது. ஏனென்றால் அது பரிசுத்தமான ரத்தம், பாவம் செய்யாத ரத்தம். ரத்தம் டொனேட் பண்ணலாமா? டிபி வியாதியில் இருக்கிறவன் இன்னொரு நல்ல பேஷண்ட்டுக்கு ரத்தம் டொனேட் பண்ண முடியுமா? முடியாது. அவன் ரத்தம் சுத்தமாக இருக்க வேண்டும். அதே போல தான் பாவம் இல்லாத ரத்தம் சிந்தப்பட வேண்டும். பரிசுத்தமான சுத்தமான ரத்தம் உள்ள ஒரு மனுஷன் கையிலிருந்து உலகத்துக்கே வேக்சின் எடுக்கலாம். அதே போல தான் பரலோக தந்தை இயேசுடைய ரத்தத்திலிருந்து வேக்சின் எடுத்து நம்மை பாவத்திலிருந்து காப்பாற்றினார். எல்லாரையும் மீட்கும் பொருள், எல்லாரையும் மீட்கும். குட்டி தடுப்பூசி பெருசாக போடுறாங்க, 5 லிட்டர் ரத்தம், உனக்கு 5 லிட்டர் தடுப்பூசி போடுறாங்க, குட்டியுண்டு. அது போய் உள்ள கிரியை செய்கிறது போல ஒரு விசுவாசம், கிறிஸ்துவின் மீது உள்ள கடுகளவு விசுவாசம் நம்மை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்து அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. எனக்கு ரொம்ப ஆசை, சாமி நீ எப்படி சாமி இருப்ப? ஆனால் அவர் இந்த பூமிக்கு இப்போ வரமாட்டேன்ட்டார். அதனால் நான் தான் இயேசுன்னு யார் சொன்னாலும் நம்ம போகக்கூடாது. அற்புதம் அடையாளம் செஞ்சால் கூட போகக்கூடாது. ஆனால் பார்ப்போம், அவரை முகமுகமாய் தரிசிப்போம், அவரை போன்றே இருந்து தரிசிப்போம். அவர் மரணத்தை ஜெயித்தது போல நாமும் மரணத்தை ஜெயித்து எழுந்து அவரை தரிசிப்போம். அந்த நேரத்தில் நம்மளால் ஒன்று தான் செய்ய முடியும், அழுவோம். நம் கண்ணீரை அவர் துடைப்பார், பக்கத்தில் இருப்பார். ஏப்பா 600 கோடி பேருக்கு அவங்க ஆண்டவர் துடைப்பார். 600 கோடி பேர் இல்லைங்க, 6000 கோடி பேருடைய கண்ணீரையும் துடைக்க வல்லமை படைத்த தேவன் தான் என் தேவன். இதற்காகத்தான் பவுல் பிரசங்கி ஆனாரா? நீங்கள் எதுக்கு பிரசங்கியாக இருக்கீங்க? நீங்கள் எதுக்கு அப்போஸ்தலராக ஆகிறீங்க? நீங்கள் எதுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தை விளங்க பண்ணுறீங்க? எதுக்கு நியமிக்கப்பட்டிருக்கீங்க? எதுக்கு நியமிக்கப்பட்டிருக்கீங்க சொல்லிங்க. நான் சீஷர்களை உருவாக்கும்படியாக. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, உங்களுக்கு எங்கே எப்போ சீஷர்கள் கிடைப்பாங்கன்னு தெரியாது. ஹல்லேலூயா. அவர் போடுற ரோடு நமக்கு புரியாது. நம்ம போனால் போக வேண்டிய இடத்திற்கு போகலாம். ஆமேன். நான் நம்முடைய தாய் சபையில் எப்படி இணைஞ்சேன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், திரும்பி ஒரு முறை சொல்கிறேன். ஒரு நாள் நான், என் மனைவி, என் பிள்ளைகள், நாங்கள் குடியிருக்கிற வீட்டில், அது ஒரு 24 அடுக்கு வீடு, அதில் கீழே போய் வாக்கிங் போயிருக்கிறோம். எங்களுடைய பிரச்சனை ரொம்ப மாபெரும் பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு தீர்வே இல்லையானும் போது அந்த 24 அடுக்கில் எங்கேயோ ஒரு இடத்துல மியூசிக் வாசி ஆராதனை பண்ணியிருக்கிறார். பரிசுத்தாவினர் இந்த வீட்டுக்கு போன்றாரு. பாஸ்டம்மா பயப்படுறாங்க. பாஸ்டம்மாவை என் பிள்ளைகளையும் கொண்டு போய் என் வீட்டில் விட்டுட்டு நான் எந்த இடத்துல மியூசிக் கேட்சின்னு ஓடுறேன். மியூசிக் நின்றுச்சு. 24 அடுக்குகளில் பல மாடிகள்லேருந்து நடந்து 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 பார்த்தேன். பெரிய ஒரு 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 பிளாக்லேயும் 16 வீடுகிட்ட இருக்கும்.
நடந்து 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 வந்தேன். திடீரென பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், லிஃப்ட்டில் அந்த ஜிம் லிஃப்ட்டில் அந்த ஸ்விம்மிங் பூல் இருக்கிற அந்த ஃப்ளோருக்கு போ, 6th ஃப்ளோருக்கு போ. 6வது மாடிக்கு போனேன். அங்கே நான் எப்போதும் ஜெபம் பண்ணுவேன். அது பக்கத்தில் ஒரு பேஸ்கெட் பால் கோர்ட் இருக்கும். அதை நடந்து ஜெபம் பண்ணேன். இங்கேருந்து கீழே போனார், இறங்கி போனார். 3வது மாடியில் ஒரு கார்னர் வீட்டில் நிறைய செருப்பு செப்பல்ஸ்லாம் இருந்துச்சு. இவ்வளோ செருப்பு இருக்குது. இந்த வீடு பெல் அடிக்கலாமா? அங்கெல்லாம் அப்போவே சிசிடிவி கேமரா இருக்கும். நம்மளுடைய எல்லா ஆக்ஷனையும் கீழே செக்யூரிட்டி கார்ட்ஸ் பார்த்துன்னு இருப்பாங்க. பெரிய ரிஸ்க்கு தான். நான் பெல் அடிச்சிட்டேன். அங்கேருந்து வெளியே வந்து கதவை திறந்து, யார் நீ, என்ன வேணும்னாங்க. நான் கேட்டேன், நீங்களாம் கிறிஸ்டியனா? அவங்க சொன்னாங்க, ஆமாம் நானும் கிறிஸ்டியன்னு. அதனால் என்ன இப்போ அப்படின்னாங்க. ஆண்டவரே, நானும் உங்கள் கூட சேர்ந்துக்கலாமா? கேன் ஐ ஆல்சோ ஜாயின் யூ? கதவை திறந்து என்னை அப்படியே சேர்த்து அணைச்சிக்கிட்டாங்க. போ, உங்கள் ஒய்ஃபை கூட்டு வா, உங்கள் குழந்தைய கூட்டு வா. எங்கள் ஒய்ஃபு பிள்ளைங்களெல்லாம் தூக்கிட்டாங்க. அந்த திருச்சபை தான் GA 611 திருச்சபை. ஹல்லேலூயா. நான் போய் நம்முடைய சபையில் இணைவதற்கு சில மாதங்களுக்கு முன்பதாக ஒரு தீர்க்கதரிசி வந்து எங்கள் அம்மாவை பார்த்து சொல்லிக்காரு, எஸ்தர், உன் பேர் எஸ்தர் ஆச்சே, உனக்கு ஆண்டவர் பிள்ளைகள் பைபிளில் சொன்ன மாதிரி இந்து தேசத்துலேயும் தருவார்னு சொல்லிட்டு போய்கிறாங்க. நான் போய் சேர்ந்ததில் எனக்கு கண்ணீர்னா, எங்கள் அம்மா அதை விட அழகிறாங்க. என்னுடைய ஞானத்தாய், எனக்கு ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாருடா, எனக்கு பிள்ளைங்க எங்கே இருக்காங்கன்னு, இந்து தேசம். ஹல்லேலூயா. இன்றைக்கு உகாண்டாவில் 2 திருச்சபை, கேம்ரூனில் ஒரு திருச்சபை, ஹல்லேலூயா, கானாவில் ஒரு திருச்சபை. எல்லா மேஜர் ஃப்ளைட்ஸும் எத்தியோப்பியாவில் இறங்கி தான் போனோம். அடிசாபாபா ஏர்போர்ட்டில் அத்தனை முறை போயிட்டு வராங்க இயேசுவின் நாமத்தினால. என்னங்க பிரதர், நம்மளாம் வெறும் பாத்திரம் தான், நம்மளாம் வெறும் வெப்பன் தான், வெறும் டூல் தான். அவர் சொன்னதை செஞ்சாலே போதும். நம்ம எங்கே கொண்டு போவார் என்பது நமக்கு தெரியாது. இதை தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், டே தீமோத்தேயு, செகண்ட் மிஷனரி ட்ரிப் வரும்போது தானே உன்னை பார்த்தேன் நான். ஆமாயா, எப்படா நீ எனக்கு மகனாவன? பவுலை அழைக்கும் போது தீமோத்தேயு அங்கே இல்லை. பவுலை அழைக்கும் போது தீமோத்தேயு அங்கே இல்லை. தமஸ்கு நோக்கி போகிறார். புருஷர்களையும் ஸ்திரீகளையும் கட்டி இழுத்து கொண்டு வருவார். போறாரு, மைக்கட்சி உழறாரு. கண்ணில் நடக்குதா? அங்கே தீமோத்தேயு இருந்தானா? இல்லை. பல முறை கல் எறிஞ்சாங்களா? அப்போ இருந்தானா? இல்லை. தாத்தா ஆயிட்டு மிஷனரி பயணத்துக்கு போறாரு. அப்போ ஒரு வாலிபனை சந்திக்கிறார். அந்த வாலிபன் இவரை பின்பற்றுகிறான். அவன் பெயர் தான் தீமோத்து. சபையை அவன் கையில் ஒப்பு கொடுத்து போகிறார், ஆலோசனை கொடுத்து. ஹல்லேலூயா. வண்டர்ஃபுல். கைத்தட்டி இல்லாமல் கர்த்தருக்கு. எஸ், எல்லாமே சொல்லி தராருங்க. சின்ன வயசு பையனை வச்சு பெரியவங்களுக்கெல்லாம் ப்ரே பண்ணுங்க. நேற்று சொன்னேன், ஐயாவுக்கு ப்ரே பண்ணுங்க பண்ணால் இவர் தப்பிச்சு ஓடிடுறாரு. அவர் ஃபோன் எடுத்துகிட்டு இல்லாதவங்களுக்கு ப்ரே பண்ண போகிறாரு. இங்கே நம்ம மோசஸ் ஐயா வந்துக்கிறாரு. இந்த மோசஸ் ஐயாவை நம்ம கட்டி எழுப்பணுமே இல்லை? அம்மா இறக்கும்போது அவர் கையை பிடிச்சி என் கையில் குத்துட்டாங்க. எப்போயோ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது, அப்பா ஐயா ஊழியத்தில் நடத்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. அம்மா இறக்கும்போது நான் அவரை உண்மையில் ஒரு ஊழியக்காரனாக தான் பார்க்குறேன். ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறாரு. வயிறு வலிச்சாலும் அவர் இங்கே இருப்பார், முட்டி வலிச்சாலும் இங்கே இருப்பார், தலை வலிச்சாலும் இங்கே இருப்பார், மழை பெஞ்சாலும் அங்கே இருப்பார். யாருக்குமே பாரமாக இருக்கக்கூடாது, ஒரு சைக்கிள் வாங்கி வந்து இருக்கிறார் என்றால், ஹல்லேலூயா, எவ்வளோ எக்ஸலண்ட்டு. அந்த ஐயாவை நான் வளர்க்கலைன்னா என் மேலே தப்பு, அந்த ஐயாவை நீ வளர்க்கலைன்னா உன் மேலே தப்பு. கர்த்தர் நம்ம கையில் கொண்டு வந்து ஒரு மாபெரும் திட்டம். ஹல்லேலூயா, ஆமென். ஆமாம், மோசே 80 வயதில் அழைத்தார். மோசஸ் ஐயா இப்போ அதே மோசஸ் தான் ஐயா வந்திருக்கிறார். கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்க வேண்டும். விட்டுறாதீங்கய்யா. நீங்கள் பண்ணுற ப்ரேயர் உங்கள் குடும்பம் செல்வ செழிப்பாக வாழும். நீங்கள் தூக்குன பைபிளை உங்கள் பிள்ளைங்க தூக்கி ஊழியம் பண்ணுவாங்க பாருங்கள், அதுதான் வெற்றி. அடையும் வரை போராடு மகனே. நீங்கள் தான் பவுல்னா உங்கள் பிள்ளைங்க பேர பிள்ளைங்க அத்தனையும் தீமோத்தேயு. ஒன்று தீமோத்தேயை பாருங்கள். உங்கள் மகன் ஒரு தீமோத்தேயு, உங்கள் மருமக ஒரு தீமோத்தேயு, உங்கள் பேத்தி ஒரு தீமோத்தேயு, உங்கள் மக ஒரு தீமோத்தேயு, உங்கள் மருமகன் ஒரு தீமோத்தேயு, பேர பிள்ளைங்க, அவங்க கணவன்மார்கள் எல்லாருமே தீமோத்தேயுவா பாருங்க. ஒரு நாள் நடக்கும். ஹல்லேலூயா. நாளைக்கு நம்முடைய ஜீவன் பிரிந்து பரலோகம் போகும்போது கிறிஸ்து தலையில் கிரீடம் வைப்பார். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் கண்டிப்பாக அம்மாவும் இருப்பாங்க. ஆமென். அந்த நேரத்தில் தோல்வி அடைந்தவனாய் அல்ல, வெற்றி அடைந்த ஒரு மகனாய் போகக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். யாருக்காக போராடலாம்? என்னப்பா? ஜீசஸ்க்காக போராடலாம். ஆண்களை பற்றி சொல்லுகிறார், கோபமும் தர்க்கமும் இல்லாத பரிசுத்தமான கைகளை உயர்த்தி. நான் பார்த்துருக்கேன் சில நேரத்தில் ஜனங்க சர்ச்சில் கூட சத்தமாக பேசுவாங்க, கோபமாக பேசுவாங்க, அவங்க பிள்ளைங்களை பட்டாருன்னு அடிப்பாங்க, பெருமையாக நடப்பாங்க. நோ,
மகனே, உனக்கு கர்த்தர் 2 கைகளை கொடுத்தது கைகளை உயர்த்தி ஜெபிப்பதற்காகத்தான். எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும். ஆமென். ஆமாம், ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு பஸ்ஸில் போகிறீங்க, பஸ் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணான், ஒரு பஸ்ஸை ஆசீர்வதிக்கிறேன், அந்த டிரைவரை ஆசீர்வதிக்கிறேன். ஒரு லேண்டில் கால் வைக்கிறீங்க, ஆசீர்வதிக்கணும். வேற ஒன்றும் சொல்லக்கூடாது. இது ஆசீர்வதிக்கிறனாலே எல்லாருக்கும் பிடிச்சிரும், எல்லாருக்கும் பிடிக்கணும். லார்ட், ஐ பிளஸ் திஸ். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆமென். ஸ்மித் விகல்ஸ்வர்த் அப்படி தான் ப்ரே பண்ணுவாராம். ப்ரே பண்ணுறவங்க மேலே நான் கை வச்சு, லார்ட் பிளஸ் ஹிம், லார்ட் பிளஸ் ஹிம், லார்ட் பிளஸ் ஹிம். 100 முறை கூட சொல்லி கிடப்பாராம். தாத்தா ஆயிட்ட பிறகு ஊழியக்காரங்க மேலே கை வச்சு, லார்ட் பிளஸ் ஹிம், அந்த வார்த்தை சொல்லிட்டு அழுவாராம். லார்ட் பிளஸ் ஹிம், என் மேலே உள்ள அபிஷேகத்தை உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி அழுவாராம். அவர் யார் மேலாம் கை வச்சு ஆசீர்வதிச்சு அழுதாரோ அவரை போன்று ஊழியக்காரர்களை மாறினதை லெஸ்டர் சம்ராட் என்று சொல்கிற ஊழியக்காரர் சொல்கிறார். வேற ஏங்க, எந்த வார்த்தையும் வேணாம். அட்வைஸ் பிறகு கொடுக்கலாம், திட்டுறது கூட்டு போய் தனியாக திட்டலாம். பப்ளிக்காக நம்ம அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஸ்திரீகளை பற்றி சொல்கிறார், மயிரை பின்னுதலாவது, பொன்னிலாவது, முத்துக்களிலாவது, விலையேற பெற்ற வஸ்திரங்களாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தினாலும் தேவபக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி நற்கிரிகளையும் தங்களை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். ஸோ ட்ரெஸ் வித் சோபரிட்டி, சோபரா, ஆமேன், எலிகண்டா, புத்தி உள்ள ஸ்திரீகளை போல ட்ரெஸ்ஸில் மட்டும் இல்லை, நற்கிரியைகள். ஆமேன், அல்லேலூயா. ப்ரொஃபஸிங் காட்லினஸ், அவங்கள பார்க்கும்போது என்ன வரணுமா, தேவனை பற்றி புரிஞ்சுக்கணும். நற்கிரியை. ஆமேன். நம்ம சர்ச்சைக்கு யாருன்னா புதுசாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்கிறது, அவங்களுக்கு வெல்கம் பண்ணுறது, அவங்கள உட்கார வைக்கிறது. ஆண்கள் போய் அஷரிங் பண்ணுறதை விட பக்தி உள்ள ஸ்திரீகள் போய் பண்ணும்போது எக்ஸலண்ட்டாக இருக்கும். பிரதர் வாங்க, ஏசப்பா உங்களை ஆசிர்வதிப்பார், உட்காருங்க பிரதர், டீ சாப்பிட்லாம், வண்டர்ஃபுல். அதற்காக தான் பெண் பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். நம்ம வீட்டுக்கு போவோம், எத்தனையோ பேர் நம்மக்கிட்ட வந்து நின்னாலும் அந்த வீட்டில் ஒரு அம்மா இருந்து நீ வந்து உட்காந்து டீ குடிப்பானாங்கன்னு வைங்களா, அது அழகே வேறு யார் எத்தனை ஆண்கள் அங்கே வந்து நின்று நமக்கு டேபிளில் போட்டு சாப்பாடு போட்டாலும் செட் ஆகாது. ஏனென்றால் பெண் என்பவள் பேணுபவள், இவள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் தான் இருப்பவள். அவள் கைகளிலே நற்கிரியை பார்க்கும்போது அவ்வளவு அழகாக இருக்கிறது, அது அலங்காரமாக இருக்கிறது என்று பவுல் அப்போஸ்தலன் சொன்னார். அப்போ women should profess godliness, they should be good to others. எல்லாவற்றிலும் அடக்கமாக இருக்கணும். அவங்க பேசுறதுல, அவங்க நடந்து கொள்கிறதுல, எல்லாத்துலையும் இருக்கணும். ஆமென். 12th verse சொல்கிறாரு, உபதேசம் பண்ணும்போது புருஷன் மேல் அதிகாரமாய் உபதேசம் பண்ணக்கூடாது, உபதேசமே பண்ணக்கூடாது, அமைதலாக இருக்க வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் சொன்னார். இதுக்கு ஒரு பாஸ்டர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தார். ஏன்னா இது வந்து எபேசு சபை, அங்கே ஒரு கல்ச்சர் இருக்கா, அது ஒரு இப்போத்தி மாடர்ன் கல்ச்சரோட பயங்கரமான கல்ச்சராக. அந்த இடத்துல உள்ள வீனஸ் தேவதையோட கோயிலில் நிறைய பெண்கள் இருப்பாங்க, அவங்க அதற்கே தன்னை அர்ப்பணித்தவர்கள். அந்த கோயிலில் பாவம்லாம் பண்ணலாம், விபச்சாரம் பாவம் கூட பண்ணுவாங்க. அவங்க தான் போகிற ஆண்களுக்கெல்லாம் குறி சொல்லுவாங்களாம், அவங்க தான் டாமினேட்டிங்காக இருப்பாங்களாங்க. பாவம் பண்ணுறது, குறி சொல்கிறது, மந்திரம் பண்ணுறது, எல்லாம் பண்ணுறது. அவங்க தான் போல்டாக சவுண்டு விடுவாங்களாம், கையை நீட்டு ராயகா பார்க்குற அப்படிலாம் சொல்கிறது. அதை வச்சு தான் கேர்ஃபுல்லாக சொல்கிறாரு. அதே மாதிரி இன்னொன்று இங்கே உண்டு பண்ணுறாத, அதே மாதிரி ஒன்று இங்கே இன்னொன்று உண்டு பண்ணாத, கவனமாக இரு, கண்ட்ரோல் பண்ணு. அங்கே ஓப்பனாக இருப்பாங்க, போவாங்க, வருவாங்க, நடப்பாங்க, எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பெண்கள் பண்ணுவாங்களாம் அந்த கோவில்களில். அது இங்கே இருக்கக்கூடாது என்பதை பவுல் அப்போஸ்தலன் சொல்லித்தர. வண்டர்ஃபுல் இல்லைங்களா? எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, கவனமாக இருக்கணும். ஆமீன். ஏன் கேள்விக்கு பதில் அவரே சொல்கிறார். ஆதாமை ஆண்டவர் உருவாக்குனார். ஆதாம்லேருந்து தான் ஏவாள் உருவாக்கப்பட்டார். செகண்டு, ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை. யார் வஞ்சிக்கப்பட்டா? ஸ்திரீயோ. சாத்தான் வந்து சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவான். ஹஸ்பண்ட் அவனால் ஒன்றும் பண்ண முடியாது, ஒய்ஃபை வச்சு வேலையை முடிச்சிடுவான். பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த ஒய்ஃபு தலையான மந்திரம் பண்ணிட்டா அப்படின்றான். அந்த ஒய்ஃபுக்கு அவன் மந்திரம் பண்ணுறான், அவன் யாருக்கு போய் பண்ணுறவா? ஹஸ்பண்டுக்கு பண்ணுறான். அப்படி தான் ஆதாம் ஏவாளுக்கு நடந்துச்சு. இது நான் சொன்ன எக்ஸாம்பிள், அதை விட்டுறலாம். பட் இதில் சொல்லப்பட்டிருக்கு, ஆதாம் வஞ்சிக்கப்படலை. அவனால் ஆதாம் கையில் வால் ஆட்டவே முடியல, ஆனால் ஏவாள் கையில் வால் ஆட்டிட்டான். அதனால தான் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். ஆமேன். சகோதரிகளை லிசன் பண்ணுங்கள். கன்ஃபார்ம்டாக நீங்கள் எந்த முடிவும் எடுக்க முடியாது, எடுக்கக்கூடாது. உங்கள் மேலே உங்கள் ஹஸ்பண்ட் கையில் கேட்கணும், உங்கள் ஸ்பிரிச்சுவல் பேரண்ட்ஸ் கையில் கேட்கணும். அல்லையா? ஃபில்டரில் போயிடுவான் சாத்தான். அவனை கூப்பிட்டு அதை நிறுத்தணும். அந்த ஒரு சாத்தான் வந்துக்கிறான், ஒரு பழம் ஒன்று கொடுக்குறான்றான், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டு தான் வாங்கணும் அவங்கள. அவன் ஃபஸ்ட்டுலேயே போயிடுவான். அல்லையா? அது அந்த அம்மா பண்ணியிருக்கலாம். அவங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்டாங்க,
சாப்பிட்டு தவிர நான் சாப்பிட்டா எனக்கு உடம்பு ஒரு மாதிரி பண்ணுது, அப்போ நான் செத்துடுவேன், நீ வாழ்வியா, சாப்பியா மரியாதையா அப்படின்னு சாப்பிட வச்சிட்டேன். நான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகன்றது போல் ஃபஸ்ட்டு யார் பெறணும்? நீ. ஒய்ஃப்ஸ் வந்து தனக்கு ஒரு பிரச்சனைனா யாரை இன்வால்வ் பண்ணுவாங்க? ஹஸ்பண்டை இன்வால்வ் பண்ணுவாங்க. அவர் அதுக்கு தான் இருக்கிறாருன்னு அவங்க நினச்சிப்பாங்க. அப்படி தான் அவங்க ஆக்கிட்டாங்க. அதனால் ஐயா சொல்கிறார், கேர்ஃபுல்லாக இருக்குங்க. ஐயா நம்மளை அட்டாக் பண்ணல, பவுல் ஐயா தீமோத்தி மூலமாக நம்மளை அட்டாக் பண்ணல, லேடிஸ்லாம் அட்டாக் பண்ணல. சகோதரிகளே, நீங்கள் இல்லைன்னா நம்ம ஊழியங்க நடக்காது, எக்ஸலண்ட்டாக பண்ணுறீங்க. ஆனால் எத்தனை பேர் சொன்னாங்க ஆதாம் வந்து ஏதேன் தோட்டத்தை எக்ஸலண்ட்டாக வச்சிருந்துருப்பாரா, அதுக்கு காரணம் ஏவாள் ஆச்சு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்களா. ஆனால் அந்த ஒரு இடத்துல கீழ்ப்படியாமல் போகிறாங்க பாருங்க, ஹஸ்பண்டோட கவரிங்கை விட்டு போகிறாங்க. அதை பற்றி தான் இங்கே பேசுகிறார். அவர் வேற எதுவும் பேசலை. ஏவாள் அம்மாவுக்கு ஒழுங்காக வேலை செய்ய தரல, இதெல்லாம் சொல்ல. சாத்தான் கம்யூனிகேட் பண்ணுறான். நான் உங்களை பார்த்து சும்மா சாதாரணமாக எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் மட்டும் தனியாக ஒரு ரோட்டில் நடந்துப்பாங்க, உங்களை ஜனங்க எப்படி பார்க்குறாங்க பாருங்கள். அந்த பார்வையே உங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். உங்கள் வீட்டுக்காரர் கூட வரும்போது அதே ரோட்டில் போகிறவங்க அவங்க எப்படி பார்க்குறாங்க? நீங்கள் எந்த பதவியிலனா இருங்க, எவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருங்க, கையில் தடி கூட எடுத்துருப்பாங்க, இல்லை ஒரு துப்பாக்கி கூட வச்சுருப்போங்க. சகோதரிகளே, அது வஞ்சனையின் பார்வை, அது சாத்தானின் பார்வை. அது சபையில் நடக்கக்கூடாது என்பதை தான் ஐயா இங்கே சொன்னார். வேற சகோதரிகளை இயேசு நேசிக்கிறார். ஏவாளுக்காக வந்து நின்றார், சாத்தானுக்காக சாத்தானை எதிர்த்து நின்றார். ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும், ஸ்திரீயின் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லி ஸ்திரீயின் இடத்திலிருந்து ஒருவரை பிறக்க செய்து ஸ்திரீகளுக்காக குரல் கொடுத்தவர் தான் நம் தேவன். யாரும் பைபிளை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க. மொத்த பைபிளே ஸ்திரீயை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் தான். ஆண்கள் எல்லாருக்கும் ரோல் கொடுத்தார். எவ்ரி ஒன் ஷுட் ஒர்க். ஜோசப் என்ன கமாண்டுங்க, உன் மனைவியா இருக்கிற மரியாளை சேர்த்துக்கொள்ள, உனக்கு மனைவியாய் நியமிக்கப்பட்டிருக்கிற மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவள் இடத்திலிருந்து உற்பத்தியாயிருக்கிற பிள்ளை பரிசுத்தம் உள்ளது, அவள் அந்த முதற் பேரான பிள்ளை பெற்றெடுக்கும் வரையில் அவளை தொடாதே, அவருக்கு இயேசு என்று பெயரிடுன்னு ஆண்களை சல்யூட் அடிக்க வச்சார். ஒரு நாளும் ஜோசப் மேரி மதர் மேரி கிட்ட சல்யூட் அடிச்சு நின்று இருப்பார். எஸ் மேம், நான் உன்னோட வேலைக்காரன், ஏன்னா உனக்குள்ளே இருக்கிற அந்த கர்த்தர் பெரியவர். சல்யூட் அடிச்சிருப்பார். ஒரு ராணியை ட்ரீட் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பார். தொட்டு கூட இருக்க மாட்டார். தொடக்கூடாது, தொடாதே நம்ம ஆண்டவர், தொட்டு கூட பார்க்காத அவளை, யூ டோன்ட் டச் ஹர், தலையில் கூட கை வைக்காத, என்ன கேர் பண்ணுமோ பண்ணு. என் மகன் வெளியே வந்த பிறகு, அவன் பால் மறந்த பிறகு நீ அவளை திருமணம் செய்து கொண்டு பிறகு அவளை தொடு. இப்போ சொல்லுங்க, பைபிள் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குதா இல்லையா? அதிகமாக ப்ரொடெக்ஷன் கொடுக்கு. பெண்களை பாவத்தில் தள்ளுகிறதற்கு பெண்கள் காரணம் அல்ல, பல ஆண்கள் என்று அறிந்த தேவன் தான் கையும் மெய்யுமாய் பாவத்தில் பிடிப்பட்ட அந்த ஸ்திரீயை பார்த்து சொன்னார். அந்த ஸ்திரீயை ப்ரொடெக்ட் பண்ண முடியாது, அவர்களை பார்த்து சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மீது முதலாவது கல். பாவம் இல்லாதவன். எல்லாரும் போயிட்டாங்க. போ, நானும் உன்னை நியாய தீர்ப்பு செய்வதில்லை, ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, போய் நீ பாவம் செய்யாதே என்று 1000 ஜனங்களுக்கு முன்பதாக ஒரு பெண்ணை காப்பாற்றின தேவன் தான் உங்கள் தேவன். ஹல்லேலூயா. அந்த தேவன் ஒரு விஷயத்தை நமக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா, we need to be careful. Amen. Because deception is going to start. ஏமாத்துவான். தீமோத்தேயு கேர்ஃபுல்லா இரு. வேற ஒன்றும் சொல்ல. தீமோத்தேயு என்ன பண்ணுவான்? சாத்தான் ஏமாத்துவான், கேர்ஃபுல்லா. அதனால தெளிந்த புத்தியோடும் விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள். பெண்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார். உங்களுக்கெல்லாம் உங்கள் பிள்ளைகள்லாம் நிறைய பெண் பிள்ளைகள்லாம் வருவாங்க, எல்லாருக்கும் திருமணமாகும், பரிசுத்தமாக இருப்பாங்க, கணவன் மனைவியாக ஆழ்வாங்க, பிள்ளைகள் பெறும், நீங்கள் பெறுவீர்கள். பிள்ளை பெருகும்போது வேதனை என்பது ஏவாளுக்கு கிடைத்த சாபம். இயேசு கிறிஸ்து மரத்தின் மேல் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டார் என்று கலாத்தியரில் வாசிக்கிறது போல, ஸ்திரீகளை சாபத்திலிருந்து மீட்டார். பிரசவ வேதனை கூட படாமல் பிள்ளை பெறலாம் நீங்கள் ப்ரே பண்ணிங்கன்னா. ஏவாளோட கர்ஸ் நமக்கு வராது. நடுவில் ஜீசஸ் கர்ஸை பிரேக் பண்ணிட்டார். அதை தான் நீங்கள் சொல்லுகிறார். ஆமென். எத்தனை பேர் பவுலோட டீச்சிங்கில் கன்வின்ஸ் ஆகிருக்கீங்க? நான் கன்வின்ஸ் ஆகிருக்கேன். உலகத்தில் கோடிக்கணக்கான ஜனங்க இருக்கிறாங்க. நம்ம ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது. பைபிள் வந்து ஸ்பெஷலாக எனக்குன்னு எதுவும் சொல்ல, ஆனால் ஸ்பெஷலாக என்னை காப்பாற்றும்.
கூட்டத்தில் கொண்டு வந்து வச்சு இந்த கூட்டத்துக்கு நடுவில் நீ ஸ்பெஷல், பாஸ்டர் இந்த சர்ச்சில் நீ தான் ஸ்பெஷல் அப்படிலாம் சொல்லாது. பாவத்தில் இருக்கும்போது என்னை ஸ்பெஷலாக காப்பாற்றி கொண்டு வந்துடும், என்னை காப்பாற்றும். ஆனால் இங்கே வந்த பிறகு கூட்டத்தில் எப்படி வாழணும் அப்படி தான் வாழணும். அந்த சட்ட திட்டங்கள் பைபிளில் கொடுக்கப்பட்டதை நான் இன்றைக்கு ஏற்றுக்கொள்கிறேன். நான் இங்கே பெரியாள் ஆக வரல, எங்கள் ஆண்டவரை பெரியாள் ஆக்கும்படி வருகிறேன். யோவான் ஸ்நானகன் போல நான் சிறுகவும் அவர் பெருகவும் வந்திருக்கிறேன். ஆனால் அவர் சிறுகி நம்மளை பெருக வைக்கிறாரு, அது அவரோட செயல். ஆனால் நம்மளும் இங்கே இதே தான் செய்யணும். நான் சிறுகிறேன், எவ்வளோ தாழ்த்தணுமோ தாழ்த்துறேன், எவ்வளோ கீழே போகணுமோ போகிறேன், எவ்வளோ அடங்கணுமோ அடங்குறேன், எவ்வளோ உமக்காக வேலை செய்யணுமோ வேலை செய்கிறேன். நீ பெருகினா போதும் சாமி என்று நிற்போம் என்றால் நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருப்போம். நாம் இங்கே அவரை வளர்க்கும்படியாக வந்திருக்கும், அவர் ராஜ்யத்தை கட்டும்படி வந்திருக்கும். அவருடைய ராஜ்யம் கட்டுவது சீஷத்துவ பணியில் மாத்திரமே. அவர் ராஜ்யம் கட்டப்படுவது இந்த தீமத்தை கொடுத்த ஆலோசனைகளின்படியே. நம்மள எழுந்து நிற்க போகிறோம், இந்த வார்த்தைகளுக்கு செவி சாய்க்க போகிறோம். கர்த்தர் நம்மிடத்தில் இடைப்படுவாராக. ஷலோம் 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 ஷலோம். கேட்கலாமாப்பா? நானும் பெருளுக்கு ஆட்சேபிக்கணாப்பா, என்னுடைய ஆண்டரை அதிகாரிகளுக்கு ஆட்சேபிக்கணாப்பா. அந்த ஜெபம் எங்களை ஊற்றுக்கிறதுக்கு அப்புறம்ப்பா நான் சபையில் உள்ளவர்களுக்கு ஆட்சேபிக்கணப்பா, எங்களோட தலைவர்களுக்காக ஆட்சேபிக்கணப்பா. ஆண்டவரே அந்த ஜெபம் எங்களை ஊற்றுன்னு சொல்லிட்டு ஆண்டு சமூகத்தை நம்ம கேட்கலாமா என்று நம்ம கேட்பாப்பா. ஜெபாவி ஊற்றி என்னில் தகப்பனே நிரப்புங்கப்பா. ஆண்டவரை தீமை ஆண்டு சொன்னது போலப்பா, நாங்களும் எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ண எங்கள் ஜெபாவி எங்களை ஊற்றுன்னு சொல்லிட்டு ஆண்டு சமூகத்தை நம்ம கேட்டு இந்த பாடலை பாடி தேவனை ஆராதிக்கலாமா? ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம். இந்நேரமும் நான் ஏறெடுக்கணும், இந்நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. திறப்பின் வாசலில், திறப்பின் வாசலில் நீர்க்கணுமே, திறப்பின் வாசலில் நீர்க்கணுமே. தேசத்திற்காய் கதறணுமே, தேசத்திற்காய் கதற. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. கேட்கலாமாப்பா? ஜெபாவி ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நாளிலும் உமக்கு பிரியமானதை, உமக்கு சித்தமானதை உம்முடைய வார்த்தைகளின் மூலமாக எங்களோடு பகிர்ந்து கொண்ட கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் அப்பா, நாங்கள் என்ன பேச வேண்டும் என்பதை தேவ சித்தம் எங்கள் மத்தியில் வார்த்தைகளாக வெளிப்படும்படியாக அப்பா இப்பொழுதும் எங்களை உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வல்லமையான அபிஷேகம் அப்பா, ஜெப ஆவியின் அபிஷேகம் எங்கள் மத்தியில் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. முற்றிலுமாக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து நீர் பலப்படுத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். சகல துதிகன மகிமையை ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல்
அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வசனங்களில் பார்க்கிறோம், நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு எது பிரியமாகவும் நன்மையாக இருக்கிற காரியம் என்று பார்த்தால், நாம் மற்றவர்களுக்காக, எல்லா மனுஷர்களுக்காக நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டும், அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், அவர்களுக்காக நன்றி நிறைந்த ஸ்தோத்திரத்தோடு நாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்று நம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலான ஜீவனம் பண்ணும்படியாக நம்ம மேல் இருக்கிற அதிகாரிகளுக்காகவும் தலைவர்களுக்காகவும் நாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்று இந்த வசனங்கள் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வசனங்களை நாம் படிக்கும் பொழுது அநேக நாட்களில் கர்த்தர் எனக்குள்ளாக அப்படிப்பட்ட ஆவியின் அபிஷேகத்தை நிறைய நேரம் ஊற்றி கொண்டிருக்கிறார். இந்த நாளில் நாம் சுயநலமாக நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோமா, இல்லை மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டிய பாரம் நமக்குள்ளாக இருக்கிறதா என்று நாம் பார்க்கலாம். ஏனென்றால் இதுவே தேவனுக்கு நன்மையும் பிரியமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுதும் கூட நாம் தேவனுக்கு முன்பதாக கடந்து வந்து நம்மளுடைய தேசத்திற்காகவும் நம் சுற்றி இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் அநேகர் நமக்கு பின்பாக தீமோத்தேயு போல சீஷர்களாக உருவாக வேண்டும் என்பதற்காக நாம் இப்பொழுது முன்பாக கடந்து வந்து தேவனை நோக்கி நம் விண்ணப்பத்தை ஏறெடுப்போமா? ஸ்தோத்திரபலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திரபலி விண்ணப்ப ஜெபம், எந்நேரமும் நான் நேரெடுக்கணும், எந்நேரமும் நான் நேரெடுக்கணும், ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. அப்பா, இதோ எங்கள் தேசம் ஆண்டவரே, அப்பா உம்முடைய வேத வசனத்துல அப்பா குறிப்பிடப்பட்டுள்ள தேசம் தகப்பனே, அப்பா இந்த நாளில எங்கள் தேசத்திற்காக நாங்கள் பரிந்து பேசி ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா எங்கள் தேசத்தை நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா, என் தேசத்து மக்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா ஒவ்வொரு தலைவர்களையும் ஆளுகின்ற அதிகாரிகளையும் அப்பா ஒவ்வொரு தலைவர்களையும் நீ ஆசீர்வதித்து அவர்களுக்கு விசேஷித்த ஞானத்தினால் நீங்க பெருக செய்ய போறீங்க. அப்பா இம்மட்டும் ஆண்டவரே நீ நடத்தின கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இப்பொழுதும் அப்பா எங்கள் வீடுகளில அப்பா சுற்றி இருக்கிற சமூகத்துல ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா அந்த மக்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால தகப்பனே. அப்பா இதோ உம்முடைய பரிசுத்தம் ஒவ்வொருவருக்காக சிந்தப்பட்டிருக்கிறது தகப்பனே. அப்பா அவர்களுடைய குறைவுகள் எல்லாம் கர்த்தர் இயேசுக்குள் நிறைவாய் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் பலவீனப்பட்டு காணப்படுகிறார்களோ ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்துல பாரப்பட்டு ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலனுள்ள இந்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. அவர்களுக்கு சுகத்தை, பலத்தை, ஜீவனை, ஆரோக்கியத்தை நீங்க கூட்டி தர போறீங்க. அப்பா இப்பொழுதும் அப்பா எங்கள் தேசத்தை காவல் காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காவல் அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா அவர்களை இன்னும் அதிக பலத்தோடு விசேஷித்த ஞானத்தினால் நீங்க நிரப்புங்க தகப்பனே. அப்பா எங்கள் தேசத்தின் எல்லையில பாதுகாப்பும் படையில் இருக்கிற ஒவ்வொரு ராணுவ வீரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வேளையில அப்பா உம்முடைய பரிசுத்த கரம் அவர்களோடு இருக்கட்டும் தகப்பனே. அப்பா அவர்கள் உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவினால் நீங்க நிரப்புங்க டாடி. அப்பா இதோ இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் சேதப்படுத்தவில்லை என்று சொல்லப்பட்டது போல அப்பா குளிரிலும் பனியிலும் வெயிலிலும் ஆண்டவரே எங்கள் தேசத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ராணுவ வீரர்களுக்காக நாங்கள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா இதோ முப்படை தளபதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா. இந்த நாளில் ஆண்டவரே அப்பா அவர்களை உம்முடைய பலத்தினால் நீங்க இடை கட்டுங்க. அவர்களுக்குள்ளாக
காணப்படுகிற எல்லா பலவீனங்களும் சோர்வுகளும் ஆண்டவரை நீர் மாற்றி போட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்கள் சமூகத்துல சுற்றி இருக்கிற ஒவ்வொரு பல்வேறு ஜாதி இன மொழி பேசுற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மாநில மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மாவட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு யூனியன் பிரதேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அவர்களின் மீது உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் இறங்கட்டும்பா. அவர்கள் குறைவுகள் எல்லாம் கர்த்தர் இயேசுவுக்குள் நிறைவாய் மாறட்டும். அவருடைய சமாதான குறைவுகள் எல்லாம் கர்த்தர் இயேசுவுக்குள் சமாதானத்தின் நிறைவாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இதோ ஆண்டவரே, இன்னும் விசுவாசிக்க கூடாதபடி அப்பா தடைகளை கொண்டு வருகிற எல்லா சத்துருக்களின் கிரியைகளையும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் முந்தி கட்டி ஜெபிக்கிறோம். எங்களுக்கு பின்பாக அப்பா இன்னும் உமக்கு என்று எழும்பக்கூடிய தீமோத்தேயுக்களை நீங்க எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. இன்னும் அநேக அப்போஸ்தலர்களாக பவுலை எழுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த வேளையில நாங்கள் ஜெபித்த இந்த ஒவ்வொரு காரியத்திற்கும் என் தேவனாகிய கர்த்தாவே அப்பா, எங்கள் விண்ணப்பங்களை நீர் ஏற்று பதில் தந்து கொண்டிருக்கிற தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இப்பொழுதும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அவர்கள் ஒவ்வொருவரும் அப்பா தங்கள் கணவர்களுக்கு கீழ்ப்படைந்து அப்பா நடக்கக்கூடிய உத்தமமுள்ள ஸ்திரீயாக புத்தியுள்ள ஸ்திரீகளாக காணப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்பா. அவர்கள் எழும்பி தன் பிள்ளைகளை கட்டி எழுப்பக்கூடிய ஞானத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த வேளையில ஒவ்வொருவர் மேலும் ஆவியின் அபிஷேகம் இறங்கட்டும். ஜெபிக்கின்ற ஜெபாவியங்கள் மேல் ஊற்றுவீராக இயேசுவின் நாமத்தினால. ஓ ஷபரபா கரபர பந்தர வாஷதல ரபா கரபரபா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளில கூட உம்முடைய அபிஷேகம் எங்கள் மத்தியில இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. உம்முடைய ஜெபாவி எங்கள் மத்தியில ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி 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 தகப்பனே. அப்பா, இந்த நாள் முதற்கொண்டு நாங்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் விண்ணப்பம் செய்து ஸ்தோத்திர பலியிட்டு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் மன்றாடி ஜெபிப்போம் என்று ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நாங்கள் ஜெபித்த ஒவ்வொரு காரியத்திற்கும் என் தேவனாகிய கர்த்தர் பதில் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இப்பொழுதும் ஆண்கள் நம் மத்தியில எழும்ப வேண்டும் என்பதற்காக, அவர்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காக நம்ம மத்தியில தகப்பனப்பா புருஷர்கள் எழுப்பி தகப்பன கைகளை உயர்த்தி தகப்பன செபிக்கட்ட பார்த்தப்பா. எத்தனை புருஷர்களப்பா கோபமும் தர்க்கமும் இல்லாமல் தகப்பன புருஷர்களுக்காக செபிக்கன்னு சொன்னீங்களப்பா. எங்க சபையில் ஆண் மக்களை நீங்க எழுப்புங்கப்பா. அப்பா, எங்க சபையில் ஆண் மக்களை எழுப்புங்கப்பா. ஆண் மக்கள் தான் சபையில பேச வேணும்னு சொன்னீங்களப்பா. ஆனா எங்க சபையில பேசக்கூட ஆண் மக்கள் மிகவும் குறைவா இருக்காங்களப்பா. சபையில ஆண் ஊழியம் செய்யற மகள் மிகவும் குறைவா இருக்காங்களப்பா. ஆவியானவரே, ப்ளீஸ் ஆண் மக்களை எழுப்புங்கப்பா. ஆண் மக்களை நீ எழுப்புங்கப்பா. எங்க சபையில ஆண் மக்கள் மத்தியில் எழுப்புதலை கட்டளையிடுங்கப்பா. கிறிஸ்துக்காக வாழ, கிறிஸ்துக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க, ஆண்டவரே கிறிஸ்துக்காக தங்களை அர்ப்பணிக்க உதவி செய்யுங்க தகப்பனப்பா. ஆண் மக்கள் யாரும் என் சன்னிதியில் வர கடவுள் சொன்னீங்களப்பா. இன்று நீ தொடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் எங்க சபைகளில் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டப்பா. எங்க சபையில் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் ராஜா. எங்க சபையில் ஆண் மக்கள் மத்தியில் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். தொடுங்கப்பா. குடும்ப தலைவர்களை தொடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் வாலிப பிள்ளைகளை தொடுங்கப்பா. எங்க சபையில் ஆண் மக்கள் எழுப்பி தகப்பன உமக்கென்று பிரகாசிக்கிற தீபமாய் ஊழியருக்கு உதவி செய்கிற தீமை தேக்கலாய் எழுப்புங்கப்பா. ஆண்டவர் சபையில தூண்களாய் நிற்கிற ஆண் மக்களை நீ எழுப்புங்கப்பா. இந்த அபிஷேகத்தை நீர் எங்களை ஊற்றப்பருக்கிறா. நன்றி 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 செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் மட்டும் ஆண்டவரே எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு நீர் அங்கீகரித்து ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்திற்கும் என் தேவனாகிய கர்த்தாவே நீர் ஆமென்றும் ஆமென் என்றும் பதில் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இந்த நாளில நாங்கள் ஒவ்வொருவருக்காக பரிந்து பேசி ஜெபிக்கக்கூடியவர்களாக எங்கள் சிந்தையை நீர் மாற்றியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜெபிக்கின்ற ஜெப ஆவியினால் எங்களை நிரப்பியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் பெருக நாங்கள் சிறுக வேண்டும் ஆண்டவரே. அப்பா, எங்களை சமூகத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே ஆசீர்வதித்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நம்முடைய ரட்சிப்பின் பாதையில சேர்த்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிகன மகிமை ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். நம் ஜெப வீரர்களாக எழுப்பி நம் தீமை துவைக்கலாம் எழும்புவோம். ஷாலோம் 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 ஷாலோம்.